ஆண்டவரே. அவருடைய பொருளாதார தேவைகள் இன்னும் இன்னுமாய் ஆண்டவரை சந்திக்கப்பட வேண்டும் அப்பா. கடற்பாறைகள் நெருக்கம் ஆண்டவரை நீக்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்கள் ஆண்டவரை சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவரை பிரச்சனைகள் இன்றி சுவாமி சமாதானமாய் இந்த இடத்திலே வந்து ஆராதிக்கவும் உடைய நாமத்தை தொழுது கொள்ளும் சுவாமி. அவர்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே நல்லது ஒரு ஆராதனையை நீ கொடுத்தீரப்பா. நன்றி சுவாமி. உடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான ஒவ்வொரு பகுதிகளையும் உடைந்து வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை தந்த நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்ததே. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்ததே. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உம் அன்பு மாறாதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை தந்தார் நீதானே. ஆலயத்தின் வாசல் வந்தால் ஆளுகை வருகுதே. ஆல மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை, கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை தந்தார் நீதானே. காணிக்கை கொண்டு செலுத்தி கருணை கிடைக்கட்டும். தேவன் தந்த ஜீவன் எல்லாம் புனிதமானட்டும். தேவன் தந்த ஜீவன் எல்லாம் புனிதமானட்டும். எம் அண்டை வாரும், பாவங்கள் தீரும். எம் அண்டை வாரும், பாவங்கள் தீரும். ஏனென்று கேளும் இறைவனின் மகனே, எம்மையே காணிக்கை தந்தோமே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை தந்தார் நீதானே. நன்றி. நம்முடைய ஜீவ ஊற்று திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்கும். இவர்களை வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய
சபையினுடைய ஊழியக்காரர் ஐயா அவர்கள், டைரக்டர் ஐயா அவர்கள் அன்போடு வரவேற்று சால்வை அணிவித்து நமது சபையின் சார்பாக அன்போடு வரவேற்போம். சின்னையா நாம் உற்சாகமாய் பொன்னாடி போற்றி கௌரவிப்போம். கரங்களை தட்டி என்னுடைய நாமத்தை செய்து கொடுக்க அன்போடு கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம். ஆண்டவரும் உலக ரட்சிதாவுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் இந்த ஈஸ்டர் நாளில் மகிமைப்படுவதாக. எனக்கு மேடை ஆயத்து பிடித்து தந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இந்த ஸ்தாபனத்தின் ஊழியத்தை நடத்தி வருகிற அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். மட்டும் கர்த்தர் ஆயுஷும் ஆரோக்கியம் சௌக்கியத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறாரே. அதே ஆண்டவர் தொடர்ந்தும் ஆரோக்கியத்தோடும் தீர்க்காயுசோடும் தேவனுடைய ஞானத்தோடும் இதில் அதிகமாய் இந்த ஸ்தாபனத்தை சபை நடத்தி செல்ல கர்த்தர் அதிகமாக கிருபை கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும், அவருடைய மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக மாதங்களுக்கு பிறகு ஒரு தடவை கூட திருச்சி பட்டணத்தில் வர கர்த்தர் தந்த பாக்கியத்திற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சில குறிக்கப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் திருச்சிக்கே வரமாட்டேன் என்று சொல்லி உள்ளுக்குள்ளாக நான் தீர்மானம் எடுத்து கண்டு போனதாகும். ஏதோ சகோதரர்கள் கூப்பிட்ட போல் அதை மறக்க முடியாத வந்தேன். நேற்றுக்கு நைட்டு இந்த இடத்துல பேசிட்டு அவை 10:10:45 தான் நாகூர்லேருந்து பஸ்ஸுக்கு ஏறி காலையில் வந்து சேர்ந்தேன். அடுத்த ரிட்டர்ன் போனோம். அடுத்த நாள் மார்த்தாண்டத்தில் பேசணும். அது ஒரு நாளுக்காகவே திருச்சியில் வந்து அப்படி ரெஸ்க் எடுத்து வரமாட்டேன். ஏதோ இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏதாவது வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு ஈஸ்டரா துக்க வெள்ளியா என்று ஒரு சந்தேகம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஈஸ்டர் தானே? அல்லேலூயா. ஒரே நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க போறோம். அல்லேலூயா. Thank you Holy Spirit. எல்லா கண்களையும் மூடி வேத புஸ்தகத்தை நாம் இருக்கிற இடங்களில் வைத்து எல்லா கண்களையும் மூடி இயேசுவை கொஞ்ச நேரம் நாம் துதிக்க போறோம். அல்லேலூயா. காரணம் அவர் உயிரோடு எழுந்தவர். ஆமென். மரணத்தை வென்றவர். அவர் ஜீவிக்கிறதை விட நானும் ஜீவிக்கிறோம். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? இத்தனை தேவ பிள்ளைகள சத்தம் இது போதாது. கடந்த ஈஸ்டர் பார்த்த எத்தனை ஆயிரங்கள் இந்த ஈஸ்டர் பார்க்க முடியாமல் இந்த உலகத்தை விட்டு அநேகர் போயிட்டார்கள். நாங்கள் நீங்களும் அவர்கள் ஞானிகள் அல்ல, பெரியவர்கள் அல்ல. நாம் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒன்றும் கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு நாவுகளை திறந்த ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லு. அக்கம் பக்கம் நிற்கிறவர்களை வேடிக்கை பார்க்காது. நாம் யாரும் பெரியவர்கள் அல்ல, இயேசுதான் பெரியவர். இயேசுவே கூப்பிட எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமான இயேசுவே கூப்பிட. இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. இதையும் சத்தமெடுத்து ஓஹோ. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா. We worship the Lord. ஹல்லேலூயா. ஹோசன்னா. ஹல்லேலூயா. ஹோசன்னா.
Alleluia, Hosanna. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. புதிய மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உட்காருவோம். Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Praise the Lord. ரொம்ப உற்சாகத்தோடு இந்த ஈஸ்டர் நாளிலும் நேரமே நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவன் மத்தியான எல்லாத்துக்கும் சாப்பாடு உണ്ടെன்னு கேட்டேன். ஆனபடினால் நேரமே நிறுத்தினால் உங்களுக்கு நஷ்டம், கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஒரு 2 மணிக்கு நிப்பாட்டினால் நல்ல பசியோடு நமக்கு என்ன செய்ய முடியும்? சந்தோஷம் தானே? 2 மணி வரை இருக்கலாமா? அவன் 12 மறுபடியும் கேள்வி கேள்வி. அல்லேலூயா. பைபிள் நம்முடைய கையில் எடுக்கலாம். மத்தாய் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்கள். மத்தாய் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்து வாசிங்களே. அவர் இங்கே இல்லை. கவனியுங்கள். நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். சமணவங்க. Praise the Lord. Hallelujah. நம்முடைய இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் சொன்னப்ப யாருக்கும் ஒரு சத்தம் இல்லை. Hallelujah. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிறது ஒன்று. நான் இன்னைக்கு இந்த செய்தி பிரசங்கம் பிரசங்கிறதுக்கு காரணம் என்னுடைய இயேசு உயிரோடு இருந்தபடினார். அவர் உயிரோடு எழுக்காமல் இருந்திருந்தீங்க, இன்னைக்கு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். என்னுடைய பிரசங்கம் பிரதா. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதனுடைய அடையாளம் இயேசு உயிரோடு இருக்கிறார். சத்துரு வெட்கப்படட்டும், இயேசுவே சொல்லு.
நம்முடைய சரீரத்தில் எல்லா அவயவங்கள் இயேசு இயேசு என்று சொல்லும். உங்க கண்ணை பாருங்க, கண்ணை மூடி திறங்கள், இயேசு. நெஞ்சில கை வச்சு பாருங்க, உள்ள இருந்து யாரோ ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? டிக் டிக் இயேசு. அல்லேலூயா. கால் எடுத்து வச்சு நடந்து பாருங்க. இன்னைக்கு கூட்டம் முடிந்து போகும், ஒரு தீர்மானத்துக்கு போகணும். என்னோட காலை கொண்டு இயேசு என்று சொல்ல வைக்க மாட்டேன், ஐயப்பன் என்று சொல்ல வைப்பேன். ஐயப்பன் சொல்லி பாருங்க. ஊர் மக்கள் கேட்பாங்க, நீ சர்ச்சுக்கு போக நல்லா தானடி போனேன், திருப்பி வந்தவன் காலுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. உன்னோட கால் என்ன சொல்லுகிறது? சொல்லுங்களே, இயேசு. அவன் மூச்சு இயேசு என்று சொல்லுகிறது. சரீரத்தில் எல்லா அவயவங்களும் இயேசு என்று சொல்லுகிறது. சொல்லாத ஒரு அவயவம் உண்மையில் நாவு மட்டும். அதை சொல்ல இருந்தாலும் நம்ம சொல்ல விட மாட்டோம். உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நல்ல ஆட்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் நாமம். அவர் மட்டும்தான் மரணத்தை வென்றவர், அவர் மட்டும்தான் பாதாளத்தை ஜெயிச்சவர். அல்லேலூயா. அதை குறித்து சொல்ல நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய கிறிஸ்திய மார்க்கம் என்று சொல்லுகிறது. அது ஒரு உயிர்ப்பின் மார்க்கமாக இருக்கிறது. உயிர்ப்பின் மார்க்கமாக இருக்கிறது. நானும் நீங்களும் இந்த புஸ்தகத்தை எடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு காரணம், மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடியாது, மரணத்திற்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உள்ளவர் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை அவன் முடித்திருந்தால் நாம் யார் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த உயிர்ப்பின் நாளில் வந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. நல்லா நமக்கு தெரியும், மரணத்திற்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. ஹalleluya. அது இயேசு மரணத்தை வென்றபடினால் கொஞ்சம் கூட நமக்கு தைரியம் உண்டு. ஹalleluya. வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறது, அது பெரிய வெற்றி. நான் ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல அந்த பிடி பீரியட் உண்டு. உங்க கிளாஸ்ல இருந்தா ஆமா, பிடி பீரியட்ல ஹெச்எம் ஸ்பெஷல் ஆயிட்டு பிடி டீச்சர்கிட்ட சொல்லிட்டு ஜான் விக்டர் மட்டும் கிரவுண்ட்ல இறக்கி விடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி இருந்து காரணம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. அந்த பீரியட்ல டீச்சர் அவருடைய பக்கத்துல என்ன உட்கார வைப்பாங்க, மீதி எல்லா பிள்ளைகளை விளையாட விடுவாங்க. என்ன விளையாட விட்டால் அந்த வாரம் என் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஸ்கூல்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதுകൊണ്ട് என்னை கீழே இறக்கி விட மாட்டாங்க. ஆனால் 2 குரூப்புகள் போர்டு விளையாடுவாங்க. நான் பார்த்து கொண்டே இருப்பேன், இந்த யாரு வெற்றி ஆகுறாங்கன்னு. வெற்றி ஆகிற குரூப் ஏதுன்னு பார்த்துட்டு அந்த பீரியட் முடிந்து கிளாஸ் ரூமுக்கு ஓடும்போது நானும் அவங்களோட சேர்ந்து கூக்கு விழிச்சுட்டு ஓடுவேன். பக்கத்துல கிளாஸ்ல பசங்க கேட்பாங்க, இன்னைக்கு யாருடா ஜெயிச்சது? நானும் சொல்லுவேன், நாங்களாகும் கிரவுண்ட்ல இறங்கல, போர்டு தொடரல, ஆனா ஜெயிச்சவரோடு கூட நிக்கிறது அது ஒரு வெற்றி தான். மேக்சிமம் நம்ம ஓட்டு போடுற ஆளு தோற்று இருக்கு, இப்படி சொல்லாதீங்க. ஆனா ஜெயிச்ச உடனே நம்மளும் செய்வோம், சொல்லுவோம், நான் போட்ட ஆளுதான் மனப்பாறக்காடு போய் சொல்ல மாட்டீங்க, ஆனா சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அது மாதிரி அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்தவரோடு கூட நிக்கிறது அது ஒரு வெற்றி தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமமான இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து நிற்கிறது அது நமக்கு ஒரு வெற்றி. அல்லேலூயா. வெற்றி என்று சொல்லுங்க. வெற்றி. இன்னைக்கு நம்ம தோல்வி அடைய மாட்டோம். அல்லேலூயா. நீங்க நல்ல சந்தோஷமா இருங்க. உங்க முகம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது போல. ஆமென். இன்னைக்கு ஈஸ்டர் நாளாவில கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. நாம் வாரதே ஈஸ்டருக்கு. சோதரம். அல்லேலூயா. அத்திமரம் என்று சொல்லுகிற ஒரு மரம் உண்டு. வருஷத்துல 3 தடவை காய்க்குமா. அல்லேலூயா. நியூ இயருக்கும் ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸுக்கும். சோதரம். உங்களை சொல்லல, அத்திமரத்தை சொன்னேன். அது மாதிரி இன்னைக்கு நீங்க ஏதோ வந்திருக்கிறீங்க. இன்னைக்காவது கொஞ்சம் ஜாலியாய் சந்தோஷமாய் இருங்களே. சோதரம். எங்க ஊர்ல சில ஆட்கள் வந்து 2 கை கொண்டு வருவாங்க. ஒரு கை ஃபெடரல் பேங்க்ல போட்டிருப்பாங்க பிக்ஸட்ல, ஒரு கை எஸ்பிஐல போட்டிருப்பாங்க. கையை எடுத்து அடிக்க மாட்டாங்க. உங்களை சொல்லல, எங்க ஊர்ல ஆட்கள் பிரைஸலா இங்க அம்மா சாட்சி சொன்னதை கேட்டீங்களா? நடக்க முடியாம இருந்த கர்த்தரை எழுப்பி விட்டார் என்று. அல்லேலூயா. அவன் இந்த கை அசைக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பெர்மிஷன் தந்திருக்கிறார் இல்லவா? உனக்கு இது மாதிரி வியாதி வந்தது, உனக்கு இது மாதிரி ஆபத்துகள் வந்தது, அவன் நினைச்சுவார். நீயே நினைச்சிருக்கிறாய், நானும் ஒன் சைடு அவன் பலனில்லாத படுக்கை ஆகி விடுவேன் என்று. எத்தனையோ தடவை உங்களுக்கு பலவீனம் வந்த வேளையில் நீங்க
நீங்கள் நினைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்கவாதம் வர வேண்டிய இடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல் இம்மட்டும் ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்தாரல்ல, அந்த கைகளை கொண்டு தட்டி வெற்றியோடு உள்ள படுக்கையாக முயற்சித்தார். அந்த சத்துரு வெட்கப்படட்டும். ஆமென். மீட்டிங் எல்லாம் நடந்தபடினால் குறிச்சில 7 மொழிகள் இதெல்லாம் நீங்க கேட்டு செய்தி கொடுத்து வாசித்து நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன ஒரு 12 வார்த்தைகள் உண்டு. 12 சொல்லுகிறதுக்கு இன்னைக்கு டைம் இருக்காது. உங்களுக்கும் 1 மணிக்கு போகணும், எனக்கும் போகணும். கட்டாய் போவீங்க. அல்லேலூயா. அதுകൊണ്ട് முடிகிறது வர முடிஞ்ச 12ல நிப்பேன். அல்லேலூயா. இல்லாட்டா ஒன்னானுக்கு 1 2க்கு 2. ஓகே. அல்லேலூயா. போறது வர வண்டி போட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சீக்கிரம் என்னோடு கூட வசனங்கள் நிறைய வாருங்கள். மத்தாய் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன முதல் வார்த்தை வாழ்க. ஹalleluya. ஒரு சொல்லுங்க வாழ்க. வாழ்க. இவ்வளவு சத்தம் தானா? ஹalleluya. 2 தடவை கேட்கணும் மாஸ்டர். 2 தடவை கேட்டா நாங்க சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க போய் தான் சொல்லுவோம், இரண்டாவது கரெக்ட்டா சொல்லுவோம். அப்படியா? ஓகே. திருச்சியை குறித்து நான் படிச்சு கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அவன் வீட்ல சண்டை போடுகிற சத்தத்துல சொல்லி பாருங்க வாழ்க. வாழ்க. சத்தத்துல சண்டை போடுவீங்க. glory. ஹalleluya. கொஞ்சம் கூட வாழ்க. ஹalleluya. ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வாழ்க. ஓ மறுபக்க சத்துரு சொல்லுவான் உன்னை வாழ விட மாட்டேன், உன் குடும்பத்தை வாழ விட மாட்டேன், உன் சந்ததியை வாழ விட மாட்டேன், உன் சபையை வாழ விட மாட்டேன், உன் ஸ்தாபனத்தை வாழ விட மாட்டேன், உன் பிள்ளைகளோட படிப்பை வாழ விட மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நீ வாழ்க, நீ வாழ போறாய். ஹalleluya. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் பாட மாட்டீங்களோ? வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கைப்படரும் எடுங்க. செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை கை துரிடு கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை பாட பாட விடுதல். தகப்பனும் தாயோ கைவிட்டாரோ அவரே உன்னை அணைத்துக் கொள்வார். அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் உற்சாகமாக கை தட்டி பாடுங்க. சத்துருங்களை பாட விட மாட்டார். நீங்க பாடுங்க. அவரே உன்னை ஆதரிப்பார். அப்படியா? வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் கர்த்தர் சொல்லுகிறார் வாழ்க. உன் சம்மதியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நீ வாழ்க. இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, உயிரோடு எழுந்த இயேசு சொல்லுகிறார் இனி மக்களை நீ வாழ்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஹalleluya உன் ஆத்துமா வாழ்கிறது போல
சந்தோஷமாய் வாழ்கிறதுக்கு தான் இந்த கூட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் ஆத்துமாவில் சந்தோஷம் உண்டாகிறதுக்கு தான் அந்த ஆவிக்குரிய ஆராதனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லு, என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். ஜீவனும் மரணம் நம்மளோட நாவில் இருக்கு. நான் இனி அதிக நாள் வாழ்ந்திருக்க மாட்டேன் எனக்கு தோணல. அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் நெஞ்சு வலி வந்தது, நாமே அதுக்கு பேர் போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அட்டாக் முடிஞ்சு. அல்லேலூயா. இனி 2 அட்டாக் கூட வரணும். வந்தா என்னோட காரியம் முடிஞ்சது. அல்லேலூயா. நீ சீக்கிரம் மேல போக. அல்லேலூயா. சோதரம். நீ சொல்லணும், இல்ல நான் உயிரோடு வாழ்ந்திருந்து கர்த்தருடைய செயல்களை சொல்லுவேன். அது சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. சத்துரு சொல்லுவான், பாத்தியா உன் குடும்பத்துல ஒவ்வொரு ஆட்களில இன்ன வயசுல உயிரை நான் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆனபடினா நீயும் இனி அதிகம் வாழ்ந்து இருக்க மாட்டாய். நீ சுமக்கிற வியாதி உனக்கு தெரியுமா? பெரிய வியாதியை சுமந்து நடக்கிறாய். உடனே நீயும் அவனுக்கு ஜாலர் அடிக்க நிக்க கூடாது. நீ சொல்லணும், இல்ல பிசாசே, எனக்கு வாக்கு தத்தம் உண்டு. வாக்கு தத்தம் நம்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இயேசப்பா சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறவர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. சொல்லியும் அவர் செய்யாமல் இருப்பாரோ? இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் செய்து முடிப்பார். இப்போ உள்ள சூழ்நிலைகளை பார்க்காதே. சூழ்நிலைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் தந்தது உண்மையானால் தைரியமாய் சொல்லு, இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு நான் அதை பெற்றுக்கொள்வேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிங்கல் மார்த்தாண்ட பக்க கரிங்கல் கிருபாசனம் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தாபன சபை உண்டு. அங்கே ஜுப்பா தான் போடுவாங்க, ஒயிட் தான் போடுவாங்க. மீட்டிங் டேட் தரும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஒயிட் போட்டுட்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த மீட்டிங் நெருங்கி வந்தப்போ நோட்டீஸ் எல்லாம் அடிச்சாங்க, வாட்ஸ்அப்ல போட்டு தந்தாங்க. ஆமென். 2 நாள் கிடக்க விட்டு கூப்பிட்டுட்டு அந்த ஐயா சொல்றாரு, ஜுப்பா போட்டுட்டு வரணும். என்ன போட்டுட்டு வரணும்? ஹalleluya. நான் சொன்னேன், ஐயா நான் ஏதாவது போட்டுட்டு தான் வருவேன், ஆனா ஜுப்பா போட்டுட்டு வர மாட்டேன். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். 2 நாள் தானி உண்டு, அதுകൊണ്ട് கேன்சல் பண்ணாம இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏதாவது நான் அன்னைக்கு போகும்போது நானும் மறந்துட்டேன். ஹalleluya. நான் சாதாரண கலர் Dress போட்டுட்டு போனேன். நான் போய் கார்ல இறங்கின உடனே அந்த பாஸ்டருக்கு என்ன கொல்லணும்னு உண்டு. ஹalleluya. ஆனால் கெஸ்ட் பாஸ்டர் அன்னைக்கு வேற ஆளுக்கு வைக்க முடியாது இல்ல. அவன் மனசோட அவரோட அசிஸ்டன்ட்டை கொண்டு என்ன வெல்கம் பண்ண வச்சு உட்கார வச்சாங்க. அவன் செய்தி தொடங்கி கொஞ்ச நேரம் தாண்டி அவன் ஸ்தோத்திரம் ஒரு ஐயா, கொஞ்சம் வயசான ஐயா அங்க இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தர போறாரு. நீங்களே சோத்திரம் பண்ணுங்க. அப்ப அந்த ஐயா சோத்திரம் பண்ணிருப்பாரா? அவன் சோத்திரம் பண்ணாததும் போட்டு கிழமை கிளம்பி போயிட்டார். ஹalleluya. உடனே அந்த மெயின் பாஸ்டர் எனக்கிட்ட, இனி தீர்க்க தரிசனம் சொல்லண்டா, செய்தி மட்டும் கொடுத்துட்டு உட்கார்ந்தா போதும். நானும் பின்ன 2-3 காரியங்களை சொல்லிட்டு மைக்கு நேரமே கொடுத்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அவன் ஸ்தோத்திரம் கூட்டம் பிடிந்து சாப்பாடெல்லாம் வச்சிருந்து எனக்கு சாப்பாடு இறங்கல, நான் சாப்பிடல, ரிட்டர்ன் போயிட்டேன். ஸ்தோத்திரம். ஆமே. எனக்கு உறுதி உண்டு, சொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். ஹalleluya. அவன் 1.5 வருஷம் தாண்டி இதே பாஸ்டரும் அந்த கிழவனும் என் வீட்டுக்கு வராங்க. ஹalleluya. ஆமென். நான் சில நம்பர் எல்லாம் ப்ளாக் பண்ணுவேன், விருப்பம் இல்லாதவரோட நம்பர். அந்த பாஸ்டர் நம்பர் ப்ளாக் பண்ணி போட்டிருந்தேன். அவன் இப்படி அனுப்பினது கொண்டு ஆனபடி நான் அவங்க வீட்டுக்கு தேடி வந்து அவன் வந்தபோல் நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி சில ஆட்களை நோட் பண்ணி வைப்பேன், வருவாங்க என்னைக்கு ஆகணும். ஹalleluya. உடனே பாஸ்டர் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவன் 3 நாள் பொருத்தனை கன்வென்ஷனுக்கு டேட் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. நாங்க என்ன பொருத்தனை, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்ல ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும், இந்த கிழவனுக்கு கிடைச்சலாம். சோத்திரம். ஹalleluya. praise the lord. ஆமென். நான் கேட்டேன், யா எழுப்பி போனீங்கன்னு கேட்டேன். அது எனக்கு 3 பெண் பிள்ளைகளை ஆண்டவர் தந்தார். 3 மருமக்கள் வீட்டுக்கு வந்தாங்க. 3 மருமக்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் நிமித்தம் என்னை காயப்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாட்களிலும் அவன் நமக்கு தெரியும், அம்மாமார்கள் அழுது காட்டுவாங்க, அப்பாமார்கள் அழுது காட்ட மாட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ளால அடக்கி வைப்பாங்க. இந்த ஐயா அழுது உள்ளுக்குள்ளால அழுது அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்த உடனே ஆவியானவர் பேசினாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை
நான் அழுகிறதுக்கு வேண்டி எழுப்பி போனேன். கிழமை சொல்றேன், நான் சொல்லிட்டு போயிருந்தது நானே சாப்பிட்டுட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. அவன் சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுகிறவர் அல்ல, நான் ஆராதிக்கிற ஆண்டவர். சூழ்நிலைகள் உன்னை பார்த்து சொல்லும், இத்தனை நாள் நடக்காததா இனி நடக்க போகிறது, இத்தனை ஆண்டு நடக்காததா இனி நடக்க போகிறது, எத்தனை அவதிகள், எத்தனை நாட்கள் எண்ணி எண்ணி ஆமை ஸ்தோத்திரம் இருந்தாய், இதுவரை நடக்கவில்லையே. ஆவியானவர் விசுவாசிக்கிறவர்களுக்காக வாக்குத்தத்த வார்த்தையாக சொல்லுகிறார், நெடுங்காலம் காத்திருக்கிறது, இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பிருந்து வரும்போது ஜீவ வருஷமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையானபடி நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது, இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பிருந்து வரும்போது அது ஜீவ வருஷமாய் மாறும். நல்லது. ஹல்லேலூயா. ஆளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வருஷத்தில் சில அடையாளங்கள் காண்பிக்க போறார், அடையாளங்கள் செய்ய போறார். நீ எதிர்பார்க்கிற டைமில் சிலது வராது, நீ எதிர்பார்க்கிற டைமில் சிலது வந்து சேராது, நீ எதிர்பார்ப்பெல்லாம் நஷ்டப்பட்டு இருக்கிற சில வேலை இருக்குல்ல, அந்த டைமில் உனக்காக இறங்கி வந்து செயல்படுகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவருக்காக ஒரு நன்றி செலுத்துங்க. அவருடைய சுபாவம் இல்லாததை இருக்கிறது போல வரவைத்து உனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு பாட்டு கற்றுக்கொண்டேன், அப்புறம் போறது போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போறது போல காணப்பட்டா. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதவங்க சோத்திரம், நான் மட்டும் பாடி நீங்க கேட்க போறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசு அப்புறம் போறது போல இருப்பாரா? அல்லேலூயா. காணாதது மாதிரி இருப்பாரா? கேட்காதது மாதிரி சொல்லுங்களே. கத்தி ஓங்குறது வரை சும்மா நிற்பாரு பார்த்து. அல்லேலூயா. ஓங்கும் போது ஒரு கையை கேற பிடிப்பாரு, பிள்ளாண்ட மேல் கை போடாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் நீ உன்னுடைய சூழ்நிலை அவர் பார்க்காதது மாதிரி இருப்பாரு. காமே நீ ஜெபித்தது எவ்வளவு ஜெபித்தாலும் கேட்காதது மாதிரி இருப்பாரு. சோத்திரம் சோத்திரம். உங்க வீட்டுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் நினைச்சு விடுங்க. அல்லேலூயா. 2 பிள்ளைகள்கிட்ட ஒன்று மாதிரி விளையாட போக மாட்டீங்க. அல்லேலூயா. அதுல ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஒண்ணு வேற மாதிரி இருக்கு. சோத்திரம். இல்லையோ? ஆமா. அல்லேலூயா. ஆமென். இந்த பிள்ளையோட கையில இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், அந்த முட்டாய் அதை பிடிச்சு வாங்கினால் அது பெரிய பிரச்சனை உண்டாக்காது என்று நமக்கு தெரிஞ்சால், அழுது இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? அதை பிடிச்சு வாங்குவோம். இன்னொரு ஐட்டம் உண்டு, அது அந்த பிள்ளைங்க கையில வாங்கினா நம்மை கொண்டு தான் போவோம். அதுக்கு விளையாட போக மாட்டோம். சோதரம், இந்த தமிழ் புரியுதவங்களுக்கு அவ நல்ல ஜாலியாய் விளையாடுகிறார். அவ என்ன செய்தாலும் அழுகிற சில பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகள்கிட்ட தான் நாம் பெரிய ஆளாக போவோம். சோதரம், அதை சும்மா இருக்க விட மாட்டோம். அதை நோண்டி நோண்டி அதுக்கு கையில் இருக்கிறத பிடிச்சு வாங்கி ஹல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? இல்ல, செஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது மாதிரி ஏசப்பா ஹல்லேலூயா எல்லாரும் நோண்ட போக மாட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்தது. கொடுத்த கைதுங்க. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் உங்க கிருபையை வாழ வைத்தது. உங்க கிருபையை தூக்கி சுமந்தது. சத்தம் எடுத்து சொல்லுங்க. உங்க கிருபையை வாழ வைத்தது. உங்க கிருபையை தூக்கி சுமந்தது. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திட நோக்கங்களை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் இழந்து போனவன் நான், வாழ்ந்திட நோக்கங்களை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை
வைத்தது உங்கள் கிருபை என்னை தூக்கி சுமந்தது. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தது, என்ன மட்டும் கிருபை கொண்டு தேடி வந்தது. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை கொண்டு தேடி வந்தது. உங்க கிருபை வாழ வைத்தது. சத்து விட்டப்பட சொல்லு. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை. நீ சொல்லிக்கிற சில ஜபங்களுக்கு அவர் கேட்காதது மாதிரி இருப்பாரு, நீ அழுகிற சில கண்ணீருக்கு காணாதது மாதிரி இருப்பாரு, சில வேளையில் ஒரு பதிலும் தராமல் அவர் இருப்பார். சகோதரா சகோதரி, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட போயிட்டுள்ளவர்களுக்கு தான் தெரியும். அப்பத்தை விளம்பும் போது எல்லாரும் இருந்தார்கள், மீதி 12 பட்டா மீதி வந்து வீட்டுல கொண்டு போக ஆட்கள் உண்டு. இல்லையா? அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தும் போது எல்லாரும் உண்டாயிருந்தது. ஹோசானா பாடும்போது கூட இருந்தார்கள். கெத்செமனேயில் 1 hour பிரேயருக்கு, அல்லேலூயா, 1 hour ஆவது விழித்திருந்து ஜெபம் பண்ண ஒருத்தர் இல்லையா என்று அவர்கள் வேதனைப்படுத்த அனுபவத்தில் கெத்செமனேயில் யாரும் போகல கூட. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில கெத்செமனேயுடைய அனுபவம் வரும். நீ நம்பினவர்களும் உன் அப்பத்தை புசித்தவர்களும் உன் பிராண சிநேகிதர் போல உன்னை பார்த்துட்டு பார்க்காதவர்களை போல போகிற சில சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்பா உன்னை விட்டு போக மாட்டாரு. அவருக்கு இந்த பாதை தெரியும். நீ போகிற பாதை வேற யாருக்கும் தெரியாது, நீ போற பாதை வேற யாருக்கும் தெரியாது. நம்ம நல்ல கவனிக்கணும். சில வயசான அப்பா அம்மார்கள் இறக்க வேண்டிய டைம் ஆகும்போ அதுல மூத்த பிள்ளைய கூப்பிடுவாரு. மூத்த பிள்ளைய கூப்பிட்டு, மக்களே அவனுக்கு அறிவு இல்ல, உனக்கு அறிவு உண்டு, நான் இதான் போக போறேன், அவனுக்கு என்ன குறும்பு காட்டினாலும் நீ என்னோட ஸ்தானத்தில் நின்று கொண்ட இந்த இளைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பார்க்கணும், கவனிக்கணும். அல்லேலூயா. வீட்டுல மூத்த சகோதரி உണ്ടെങ്കിൽ அம்மா கூப்பிட்டு அந்த சகோதரியை கூப்பிட்டு சொல்லும், மக்களே அவன் இளைய தங்கச்சிமார்களை கவனிக்கணும். அல்லேலூயா. உனக்கு சில தாயுடைய ஸ்தானத்தை தருகிற தாய்மார்கள் உண்டு, உனக்கு தகுப்பனுடைய ஸ்தானத்தை தருகிற தகுப்பன்மார்கள் உண்டு. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிகிறதுன்னு தெரியல. சில வேளையில் அவர் மௌனமாக இருப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். கடந்த மாசம் ஒரு கார் எடுக்கிறதுக்கு வேண்டி நான் முயற்சித்தேன். ஒரு கார். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் எல்லாம் பேசி ரெடி பண்ணி, அவன் ஸ்தோத்திரம் என்னோட ஃப்ரெண்ட் அந்த வேலையாளி இருக்கிறான், அவன் தான் எல்லாம் கிளியர் பண்ணினான். கடைசி ஒரு 70,000 ரூபாய் குறை வந்தது. அல்லேலூயா. குறை வந்தது கொண்டு அது எடுக்க முடியாம நான் ரொம்ப மாட்டேன். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் நான் வட்டிக்கு வாங்குற சுபாவம் இல்லாதபடியினால் ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வாரேன். அல்லேலூயா. வீட்டுல வந்த உடனே அவன் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிரதர் என்ன போன் அடிச்சுட்டு, பாஸ்டர் நீங்க வீட்டுல நிக்கிறீங்களா, நான் ஒரு புதிய கார் வாங்கினேன், ஜெபிக்க கொண்டு வரட்டாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு சோதரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் பார்த்தப்ப பிடபிள்யூ கார். அல்லேலூயா. சோதரம். ஆமென். அந்த ஃபங்க்ஷனே எனக்கு தெரியாது. நான் சாவி தைரியமா தந்துட்டு ஜோமணி ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு தாங்க பாஸ்டர். அல்லேலூயா. சோதரம். நான் சொன்னேன் நான் ஓட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஜோமணி தருவேன். அவரை பிளஸ் பண்ணி அவர் காணிக்கையெல்லாம் தந்து ரொம்ப சந்தோஷத்தோட பாஸ்டர் அன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது நடந்தது, அதுதான் உங்களை தேடி வந்து எனக்கு சொல்லி அவர் சந்தோஷத்தோடு போனாரு. நான் ரூமுக்குள்ள போகும்போது அம்மா சொன்னது மாதிரி பிசாசு நேரிட்டு வந்து, அல்லேலூயா, பாத்தியா நீ இவ்வளவு உண்மையா ஊழியம் செய்து இவ்வளவு ஆண்டவருக்காக இரவு பகலும் பிரயாசப்பட்டு உனக்கு 70,000 ரூபாய்க்கு கார் வாங்க முடியாம நீ வந்திய பாத்தியா. அவனுக்கு இந்த தமிழ் புரியுது எனக்கு. நான் எரிச்சலோட ஜெபம் பண்ணல, நல்ல மனசு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா பிசாசு சொன்ன வார்த்தை தான் என்ன கேட்டு சோத்திரம் பண்ண. அல்லேலூயா. நான் அதெல்லாம் இயேசு ரத்தம் ஜெயம் எல்லாம் சொல்லி அடக்கினேன். வேற வழி
இல்ல. நம்ம சுய அடக்க வேண்டிய சில பிரச்சனை வரும். அடக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஹல்லேலூயா, அன்னைக்கு நைட் ஒரு மீட்டிங்கு போனேன். அங்க ஒரு பிரதர் வீட்டுல பிரேயர். என்னோட புல்லட் உண்டு, நான் புல்லட்ல தான் போனேன். ஹல்லேலூயா, அவன் அந்த மனுஷன் அதே காட்டிலும் கஷ்டம். நல்ல மாதிரி பேசி ஹல்லேலூயா, நான் நினைச்சேன் எப்படியாவது இந்த புல்லட் விட்டு ஆவிலும் ஹல்லேலூயா 70,000 செட் பண்ணி அந்த கார் எப்படி என்ன செய்யணும். நம்ம அப்படிதான் ஒரு பொருள் வாங்கணும் விசாரிச்சு என்ன செய்வோம். சண்டை கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சு நம்ம என்ன செய்திருப்போம், வர மாட்டோம். நம்ம நினைக்கிறத மாதிரி சோதரம் அதுக்கு சோதரம் ஸ்தோத்திரம். அவன் புல்லட் அவன் வந்து எல்லாம் பார்த்து அவன் ஸ்தோத்திரம் பாஸ்டர் வண்டி ஆனது மட்டும் தான் நாம நல்ல ரேட்டுக்கு தள்ளாத சொல்லி அவன் ஸ்தோத்திரம் அவன் எல்லாம் பேசி நல்லா கிளியர் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு பாஸ்டர் நான் வீட்டுல கொண்டு விடலாம், நாளைக்கு நான் அவன் ஸ்தோத்திரம் அந்த பேப்பர் காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து கிளியர் பண்ணி எழுதி சைன் எல்லாம் வாங்கிட்டு கிளியர் பண்ணிடலாம் பாஸ்டர்னு சொல்லி என்ன நம்ப வச்சார். ஹல்லேலூயா. அவன் கொண்டு வீட்டிலே விட்டுட்டு புல்லட்டை கொண்டு போனேன். போயிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு சொன்னான், புல்லட்டு மட்டும் கேட்கக்கூடாது. சோதரம் அடுத்த பிசாசு வர இல்லையா, இருக்கிற வண்டி போச்சா உங்களுக்கு சிரி எனக்கு தான் தெரியும். சோதரம் பழைய ஜாமிட்டர் வெளிப்பட்டாய் இல்லையா, நேர போய் அதிபரிசுத்த ஸ்தலத்துல சர்ச்சுக்குள்ளால போனேன். போய் கமந்து விழுந்தேன். அந்த புல்லட்டு இங்க வாரதல்லாத அந்த வண்டி அங்கிட்டு நகரக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் ஹல்லேலூயா. அன்னைக்கு நைட்டு அவன் போன் அடிக்கிறான். ஹல்லேலூயா. நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை, சாப்பிடவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. திடீரென்று ஃபேன் எல்லாம் நஷ்டமாகிறது. ஹல்லேலூயா. கேடாகிறது. லைட் எல்லாம் திடீரென்று அவன் ஸ்தோத்திரம் கேடாகிறது. எல்லாம் வீட்டுக்குள்ளால எல்லாம் நஷ்டம் வந்து கொண்டிருக்கு, நஷ்டம் வந்து கொண்டிருக்கு. பெட்டி தேவையில்லாத இடத்துல கொண்டு வச்சா நஷ்டம் தான் சோதரம். அதுകൊണ്ട് அவன் நாளைக்கு வாங்கல, இன்னைக்கே இப்படே வந்து வண்டி எடுத்துட்டு போகணும். ஆனாலும் சின்ன சந்தேகம் வந்தது, இவன் என்னத்துக்காக கூப்பிடுறாங்க சந்தேகம். நான் கொஞ்சம் சகோதரங்களை கூட கொண்டு போனேன். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் அவன் அதுல கொஞ்சம் டெக்கரேஷன் கூட பண்ணி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சகோதரமாட்ட சொன்னேன், என் சர்ச்சு நேம் எழுதி வச்சிருந்தேன், அது மட்டும் அவன் கிழிச்சிருக்கிறான், வேற ஒன்றும் வண்டி செய்துட்டு லாவியான்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. போய் பார்த்தப்ப கரெக்டா அந்த பேரை மாத்திரம் கிழிச்சு எடுத்திருக்கிறான். அவன் சீக்கிரம் என்னன்னு கொண்டு போகணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எதற்கு என்னோட அனுபவம் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த ஈஸ்டர் நாளில கடந்த ஆண்டுகளில் உனக்கு எவைகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போனதோ, உன் மனசுக்கு தாங்க முடியாத சில நஷ்டங்கள் வந்திருக்கு. சில நஷ்டங்களுக்கு நமக்கு தாங்க முடியும், சில நஷ்டங்கள் தாங்க முடியாது. அனுபவிக்கிறவருக்கு தான் தெரியும். அவன் உனக்கு தாங்க முடியாமல் ஏதோ சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் கடந்த மாதங்களில் நஷ்டமானது. இந்த ஈஸ்டர் நாள் கர்த்தர் சொல்லுகிறார், நஷ்டப்பட்டதை கர்த்தர் உனக்கு திருப்பி தர போறார். விசுவாசம் இருந்தால் மட்டும் கைகளை கட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கை கட்டுங்க. நஷ்டப்பட்டதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நேற்றுக்கு ஜெபிக்க டைம் கிடைக்கல. ஜெபிக்க டைம் கிடைச்சது என்னோட காரியத்திற்காக ஜெபிக்க டைம் கிடைக்கல, மீட்டிங்காக தான் ஜெபம் பண்ணேன். விசாசத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பாத்தியா, நான் பைக்கு திருப்பி வாங்கினேன். இந்த வாரம் நான் கார் வாங்குவேன். ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இவனுக்கா அப்படி இருக்கிறீங்களோ? ஹல்லேலூயா. நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை
இருளுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. இருளுள்ள நாளெல்லாம். நான் காரை வீட்டு வாங்குவேன்னு சொல்லி நேற்றுக்கு பிசாசிட்ட கொஞ்சம் பேசிட்டக்க இங்க மீட்டிங் வளர்க்க வேண்டி நான் எங்க போகும்போதும் சர்ச்சில் போய் அதிபட்ச ஸ்தலத்துல போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். ஆமென். அது என்னோட பழக்கம். அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வரதே கஷ்டமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நான் போன உடனே எங்க சர்ச்சில் 2 டைனாடாக் ஸ்பீக்கரும் ஒரு பெரிய மிக்சரும் வாங்கி வச்சிருந்தேன். அது திருச்சியோட ஒரு பாஸ்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. மறந்து இருந்தது. அல்லேலூயா. ஸ்டேஜில் போன உடனே என்னோட கண் அங்கதான் போச்சு. பிரைஸ் தி லார்ட். அடுத்த பிசாசு எனக்கு டைனாடாக் எங்க, உனக்கு மிக்சர் எங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் பிசாசு தெரிஞ்சுதான் சில காரியங்கள் நடக்குது. சில நஷ்டங்கள் உனக்கு திடீரென்று மாறுது. யாதிருஷ்யமா நடக்கிறதல்ல. யாருக்கு இல்லாத சில சவால்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். பஸ்ல கேரனே ஆல்ரெடி பஸ்ல வரமாட்டேன், நான் ட்ரெயின்ல தான் வருவேன். ஆமென். அனந்தபுரியில தான் கிடைச்சது. நேற்றுக்கு நைட்டு மீட்டிங் கேன்சல் பண்ண நல்லா கேட்டு பார்த்தேன். இன்னைக்கு அங்கேயாருக்கு டேட்டு கொடுத்திருந்தது. இன்னைக்கு போகாததுக்கு அவங்க கோபப்பட்டு கொண்டிருக்கிறார். பாஸ்டர் நைட்டு வந்துதான் ஆகணும்னு சொல்லி கஷ்டம். 10 மணிக்கு 10:15 பஸ்ல தான் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. தூங்க முடியல. விருத்தெல்லாம் இருந்தது. அக்கப்பக்கம் இருந்தவர்கள் ஆவிக்குள் ஆகிவிட்டாங்க. அல்லேலூயா. அதோட எனக்கு தூங்க முடியல. டிரைவர் நேற்றுக்கு தான் பிரேக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கண்டாருன்னு நினைக்கிறேன். சவிட்டு போனாரு. அல்லேலூயா. தூங்க முடியாமல் மன அழுத்தத்தோடு இருக்கும்போ வேற ஒன்றும் நினைவு இல்லை. திருச்சிக்கு வாரேன்னு சொன்ன டைம் தொட்டு உனக்கு டைனாடாக் எங்க, உனக்கு மிக்சர் எங்க. சோத்திரம். ஏதோ நல்ல வேலை வேற யாருக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா அவங்களே போன் அடிச்சு கேட்பாங்க, மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தைகள் இல்லையா, டாக்டரை காட்ட இல்லையா, ஹலோ இந்த தடவை அட்மிஷன் கிடைக்குதா, கிடைச்சதா, என்ன அக்கறை நம்ம காலேஜை குறித்து வேற ஆட்களுக்கு. சோத்திரம். நம்ம ஆண்டு ஒரு அட்மிஷன் வரலையே டென்ஷன் ஆயிட்டு இருக்கப்படாது. அவங்க ஞாபகப்படுத்தி தானது. இல்லையா புதிய அட்மிஷன் ஏதாவது என் கூட வரீங்களா? பிரதீப் சொல்லுங்களே. உன்னோட சூழ்நிலை பிசாசுக்கு தெரியும். அதுக்கு ஏற்றவாறு அவனை காயப்படுத்த பார்ப்பான். ஆமென். இன்னைக்கு காலையில் நீங்க இறங்கின உடனே சென்னையில் ஒரு பாஸ்டர் பையன் என் போன் அடிச்சான். பேசிக்கொண்டே இருக்கும்போது அல்லேலூயா டைனாடாக்கை காட்டில் கூடுதல் ஒரு ஸ்பீக்கர் இறங்கி இருக்கிறதா. அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். 1 லட்சம் ரூபாய் ஆகுமா 2 வாங்கி வைக்கிறதுக்கு. அவன் ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் அதோட டீட்டெயில் இன்னைக்கு நைட்டுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல போடு, எப்படியாவது வாங்கி இருப்பேன். நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க தெரியும். காலையில சர்ச்சுக்கு வாங்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வருகிறது. அதே காட்டிலும் பெரிசு உனக்கு தருகிறது. நான் நினைச்சு வச்சிருந்தேன் டைனாடாக் ஸ்பீக்கர் தான் நல்லது. ஆமென். நேற்றைக்கு மீட்டிங் போற இடத்துல தான் தெரியுது அதே காட்டிலும் பெருசு நல்லது உண்டா. அல்லேலூயா. இப்ப அதுக்கு தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த அடுத்த ட்ரிப் நான் இங்க வரப்ப இங்க இருக்கிற ஸ்பீக்கர் எல்லாம் மாறும். அதுக்கு போறாமையா உங்க காரியம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் இது ஃபேன் இருக்காது, ஏசிக்குள்ளால உட்கார வைப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த சர்ச்சுடைய எல்லை கர்த்தர் விரிவாக்க போறார். சர்ச்சுடைய எல்லை கர்த்தர் விரிவாக்க போறார். அந்த பில்லர்கள் கட்டி மேல உங்க ஆராதனைக்கு ஆண்டவர் உட்கார வைப்பாரு. கீழே வாகனங்கள் கொண்டு பார்க்கிங் செய்யறதுக்கு கர்த்தர் காரியங்களை ஒழுங்குபடுத்தி தருவார். ஆமென். இந்த திருச்சி பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் உண்டாயது நீங்களே சந்தேகிக்கப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை சபைக்காக செய்ய போறார். நம்புறீங்க? இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஆர்க்கோ நஷ்டப்பட்ட சில காசுகள் கையில் வரப்போகிறது. இது ஒரிக்கல் கிடைக்காத கைக்கு வராது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற ஏதோ சில நன்மைகள் உன்னுடைய கைக்கு வந்து சேர போகிறது. அது எத்தனை வருஷம் லேட்டான காரியமானாலும் விட்டுக்கிளி பச்சை புழு சாப்பிட்ட வருஷங்களுக்கு பதிலாகி அதை திருப்பி தர கர்த்தர் போறார். சில அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை கொண்டு சர்ச்சு கட்ட கர்த்தர் உதவி செய்ய போறார். நம்புறீங்க? மற்றொரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஓ
ஹalleluya ஹalleluya. காசு இருந்து செய்ய முடிகிறதல்ல சர்ச் வேலை. அப்படி காசு இருந்தவங்க செய்ய முடியாது. அதுக்கு சில தர்சனம் வேணும், அதுக்கு விஷன் வேணும். நான் விசுவாசிக்கிறேன், உங்க தேவைகளை கர்த்தர் சந்தித்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு கர்த்தர் இதற்குள்ள சில நெகமியாமார்களே, சில சலோமோன்மார்களே கர்த்தர் எழுப்ப போறார். நம்புகிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ஜீசஸ், ஹalleluya ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது நம்புறீங்களா? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த சபைக்காக, காலேஜுக்காக, ஸ்கூலுக்காக இல்ல, சபைக்காக சில வேன் ஆண்டவர் தர போறார். அநேக இடங்களில் நின்று, சில கிராமங்களில் நின்று குடும்பங்களை கர்த்தர் கூட்டம் கூட்டமாய் இந்த இடத்தில் கொண்டு வந்து ஆராதனைக்கு வைக்க போறோம். எல்லா வாரமும் சாப்பாடு கிடைக்கும். ஈஸ்டருக்கு மட்டும் இல்ல, நாளைக்குள்ள காரியம் நான் சொல்லல, நாளைக்கு வெயிட் பண்ணாதீங்க. அல்லேலூயா ஆமென். உங்க சொந்த வீடு போல இந்த சபையை கர்த்தர் மாற்றி தருவார். சந்தோஷம் இருக்கா? சில ஆட்கள் வீட்டுல போன வெளியே போக மனசு பாத்துருக்கீங்களா? அவன் நம்ம எப்படா கூட்டம் முடியும் எழுப்பி போகலாம் இருக்கிறோம். கொஞ்ச நாள் தாண்டும் போது இந்த இடத்தை விட்டு எழுப்பி போகிறதுக்கு மனசு வராத அனுபவத்தில் தேவ பிரசன்னத்தினால் இந்த ஆலயம் நிரப்பப்படும் போது எத்தனை நம்புறீங்க? ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும். 2 வருஷம் என்னோட சர்ச் பூட்டப்பட்டிருந்தது. எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் அவங்க ஸ்தோத்திரம் கிண்டல் பண்ணினாங்க. ஜான் பீட்டர் பாஸ் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோட சபை க்ளோஸ் ஆகி கிடக்குது. ஹalleluya ஆமென். ரொம்ப அழுதுட்டு அவன் ஸ்தோத்திரம் சபையாக அழுகிறதை காட்டிலும் தனித்திருந்து அழுகிறது அது நல்ல அழகா இருக்கு. அழுகிறதுக்கு தான் தெரியும். சில ஆட்கள் கார் எடுத்துட்டே போவாங்க தனிமை. எதுக்கு? அழுகிறதுக்கு வேண்டி. அது காயப்பட்டவர்களுக்கா தெரியும். சில ஆட்கள் ஸ்தோத்திரம் கடல் பக்கம் போய் உட்காருவாங்க. அழுகிறதுக்கு வேண்டி மட்டும் மன ஓரத்தில் போய் இருப்பாங்க. தனித்து யாரும் போகாத சில இடங்கள் போய் இருப்பாங்க. எதுக்கு? அழுகிறதுக்கு. கூட்டத்தில் இருந்து அழுகிறதை காட்டில தனிமை இருந்து அழுகிறது அழுகைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆனபடி அடுத்த வாரம் தொட்டு சர்ச்சுக்கு வராத தனிமை வீட்டில் இருந்து என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. எல்லாரும் அழ வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், தனித்து அழுகிற அநேக கண்ணீருக்கு நான் ஃபுல் ஸ்டாப் போட போறேன். ஆமென். எனக்கு ஏன்னு தெரியல, அந்த வசனம் மறுபடி ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது. இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சமாய் மாறும். ஹalleluya. இந்த சபையில் கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையே ஒரு எழுப்புதலை நீங்கள் பார்க்க போறீங்க. இதற்குள்ளாக கண்ணீர் வடித்தது, இதற்குள்ளாக ஜெபம் பண்ணுனது கொஞ்சம் நஞ்சம் மட்டுமல்ல. அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் நீங்கள் பார்க்க போறீங்க, நீங்க காண போறீங்க. இந்த ஜெபம் எங்கெண்டு வாராங்க என்று உங்களுக்கு தெரிய முடியாத அனுபவத்தில் கர்த்தர் வித்தியாசமாய் சில காரியங்கள் செய்ய போறார். ஓ ஹalleluya. இங்கே இருக்கிற உங்களை தான் கர்த்தர் அதுக்காக உபயோகப்படுத்த போறார். நல்லது. ஹalleluya சொல்லுங்களே. கர்த்தர் உங்களை வாழ வைக்க போறார். வாழ்க சொல்லுங்க, வாழ்க. ஹalleluya. சத்துரு வெட்கப்பட்டு வாழ விட மாட்டேன் என்று சொன்ன சத்துரு வெட்கப்படட்ட. இவரோட காலம் முடிந்தா எப்படி அடுத்து நாம் எத்தனை காலம் மும்போட்டு போகும் பார்க்கலாம் என்று சத்துரு சவால் கொடுக்கும்போது அவரை தொடங்கினவர் முடிக்க அவரால் முடியும், நடத்தி செல்ல அவரால் முடியும். ஓ ஜீசஸ் ஹalleluya. சந்தோஷத்தோட அல்லேலூயா சொல்லுங்களே. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50-51 வசனத்தை வாசிங்கள் சீக்கிரம். ஆமென். பின்பு அவர் பெத்தனியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிர்ப்புக்கு அப்புறமாக கர்த்தர் செய்த இரண்டாவது வார்த்தை அவர்கள் என்ன செய்தார்? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உங்களை
ஆசீர்வதிப்பேன். ஹalleluya. ஆமென். நீ ஆசீர்வாதமா இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்களேன். உங்க பக்கம் இருக்கிற ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்க மனசு ஆண்டவர்ல பாக்குறாரு, எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க என்னக்கே நீங்க எல்லாரும் நல்லா இருந்திருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். யாராவது நல்ல நகை போட்டுட்டு வந்தா, நல்ல Dress போட்டுட்டு வந்தா, பிரதர் இந்த Dress எத்தனை ரூபாய் ஆச்சு பிரதர்? இது எங்கிட்ட கிடைச்சது? வாங்குறதுக்கு கேட்கறதா? கடையில போய் கேட்க தெரியாதவங்களுக்கு ஹலோ எரிஞ்சு மூச்சு விட முடியாம கேட்கறது பிரதர் இந்த Dress எவ்வளவு ரூபாய் சொல்றது? அவரும் தெரியாம சொல்லிடுவார். அதில சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. இது கண்ணீருமாய் உள்ள மக்கள், திருச்சி மக்கள் நல்ல அதிலும் விசேஷ மனப்பாறை கொண்டவர்கள். சோதரம் யாரோ உள்ள சொல்றாங்க, அந்த பொறாம உருவாக்கப்பட்டது மனப்பாறையில் தான் பாஸ்டர். ஹalleluya. உங்க மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லுகிறேன். ஹalleluya. யாரு பொறாமப்பட்டாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு பிரியம். என் அப்பா பாஸ்டர் இருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் தான் ஏஜில. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாரது எங்க சர்ச்சில் இருக்கு. காரணம் அவர் இருந்தது அந்த ஏஜி ஸ்தாபனத்திலே பெரிய சபை. அதுകൊണ്ട് வெளிநாட்டுல இருந்து மதாமா சாயிப்பு எல்லாம் வந்தாலும், பெரிய பாஸ்டர்ஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டைம் கொடுக்கிறது சண்டே எங்க சர்ச்சில் இருக்கு. ஹalleluya. அப்ப எங்க சர்ச்சில் பெரிய தீர்க்கதரிசிகள் வரும்போது கூட்டம் முடிந்து என் அப்பாவையும் அம்மாவையும் எங்களை கூப்பிட்டு ஜோக் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் கிடைக்கணும், எங்களுக்கு நல்ல தீர்க்கதரிசனம் சொன்னாதான் கிடைக்கும். தமிழ் புரியுதோ? ஆமே. ஸ்தோத்திரம். ஆமே. எனக்கு அக்கா உண்டு, எனக்கு தம்பி உண்டு. ஹalleluya. இந்த ரெண்டு பேருக்கு வர தீர்க்கதரிசிகள் நல்லா வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. ஹalleluya. கீழே எல்லாம் மேலே தான் உட்கார வைப்பாரு. ஹalleluya. உலக நாடுகளுக்கு போவா, உன்னதங்களில் வாகனங்கள் கேட்டு வந்து. ஹalleluya. புரியுதா சொல்லுறது? பிளைன்ல கேட்டுவாருங்க. ஹalleluya. எல்லா நாடுகளுக்கு ஒன்று அனுப்புவாங்க. ஹalleluya. எனக்கிட்ட அரும்ப மட்டும் ஹalleluya உருப்பட மாட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும். சோதரம். இது கேட்கறதுக்கு என் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹalleluya. காரணம் ஏற்கனவே அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க, இவன் உருப்படி ஆக மாட்டாங்க. சோதரம் சொல்ல மாட்டீங்க. ஹalleluya. வீட்டுல ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் இருந்தால் என்ன காணாமல் அவங்க ரெண்டு பேருக்கு ரகசியமாய் கொடுப்பாங்க. ஹalleluya. அவன் வாரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறான், சாப்பிடுடி. ஹalleluya. சாப்பிட்டு அவங்கள நீங்க பார்த்தால் அவன் ஸ்தோத்திரம் கதை காசுள்ள வீட்டில் உள்ள ஆட்களாலும் நீங்க சந்தேகப்படுவீங்க. என்ன பார்த்தா தெரியல, ஹalleluya. உபவாசம் போல எடுக்க மாட்டேன். சோதரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒளிச்சொளிச்சு பாலும் கொடுத்து, ஒளிச்சொளிச்சு பூஸ்ட் போட்டு கொடுத்து, ஒளிச்சொளிச்சு மட்டன்ல வாங்கி கொடுக்கிற அவங்க இருக்கிறத பார்த்தா ஆண்டவரே சகிக்க மாட்டாரு. நான் நீதிமான் பனை போல கேதுருமலை போ. கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கு தமிழ்ல. ஹalleluya. ஆமென். உண்மை சொல்லுகிறேன், பொறாமை நிமித்தம் சொல்லல. ரெண்டு பேரும் இதுவரை பிளைனே கேரண்டி. ஹalleluya. சோத்திரம் போச்சு. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் சோதரம் அந்நிய பாஷை பேசுன மட்டும் தெரியும். இல்லையா? அவன் பின்ன இங்கிலீஷ்ல எந்த மொழி பேசினாலும் தெரியணும்னு நினைச்சா தெரிஞ்சுக்குவேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்லி தருவாரு. இவங்க வீட்டுக்குள்ளாலே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் கேரளா விட்டு தமிழ்நாடு விட்டு இதுவரை ஒரு இடத்துல போகல. ஆமென். நான் எத்தனை தடவை வெளிநாட்டுக்கு போனது எனக்கே தெரியல. நீங்க இன்னும் பொறாமப்பட்டு காரியம் நான் போயிட்டேன், நீங்க கை தட்டுங்களே. அங்க போகும்போதே ஒரு செக்ஷன் மீட்டி முடியும் போது ஆட்கள் ரூம்ல வருவாங்க. அடுத்த செக்ஷன் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். ஹalleluya. அடுத்த செக்ஷன் தனிப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்லும்போது நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். பாஸ்டருக்கு யாருக்காவது பேசணும்னு சொல்லுங்க, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறது எனக்கு பாக்கியமாய் பார்க்கிறேன். நான் உள்ளூர்ல போயிருந்தாலும் இம்மட்டும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. யாருக்கு வேண்டாத்த யாராவது வந்திருக்கிறீங்களா? உன் ஆண்டவருக்கு வேணும். நீங்க எல்லாம் போட்டோ ஷூட் எல்லாம் போட்டுட்டு போறத பார்த்த ஏதோ பெங்கிற டிகிரி உள்ளது மாதிரி, ஏதோ பெங்கிற படிப்பு உள்ளது மாதிரி நமக்கு தான் தெரியும். கள்ள சத்தியம் வச்சுட்டு இருக்கிறது. சோத்திரம்.
அல்லேலூயா. கண்ணீர் வரல, நான் வெளிப்படுத்த வரல. காரணம் எதுக்கு? சும்மா கஷ்டம் உண்டாக்குறேன். அல்லேலூயா. ஒரு யோக்கியதை இல்லாத என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்தது. அல்லேலூயா. பிளைன்ல இருக்கப்ப இந்தியா விட்டாச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, தெரியாம ஸ்தோத்திரம் பண்ணுவேன். துபாய் ஏர்போர்ட்ல ரிட்டர்ன் கொண்டு விடுவாங்க, நானாக விசை எடுத்து டிக்கெட் எடுத்து போறதில்ல, அவங்களே அப்ப கொண்டு போறது. அப்ப திரும்பி பார்ப்பேன், இந்த ஏர்போர்ட் இனி பார்க்க பாக்கியம் கிடைக்குமா? திருவனந்தபுரம் ஏர்போர்ட் இல்ல, இது துபாய் ஏர்போர்ட் இல்ல. அல்லேலூயா. வாங்க உள்ள சொல்லுவாரு, இனி நீ வருவ. ஆமென். இப்படி 4 தடவை இறக்குனாங்க, இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவர், கொண்டு போலாம். சோதரம். ஆமென். நீங்க ஆமென் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. ஆமென். நீங்க சொல்லாதது விட்டு நான் மஸ்கட்ல போனேன், பெகர்ல போனேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை கர்த்தர். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினால் இல்லாட்டாலும் உங்க பிள்ளைகளை கையை ஆண்டவர் இன்னைக்கு பிடிக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியல. இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. ஒரு சந்ததியுடைய கையை கர்த்தர் இன்னைக்கு பிடிக்க போறார். எதுக்கு தெரியுமா? அந்த புழுதியில் நின்று தூக்கி. நம்புறீங்களா பிரதர்? அல்லேலூயா. உங்க அப்பா அம்மா போகாத நாட்டுக்கே கர்த்தர் உங்களை அனுப்ப போறாரு. அல்லேலூயா. இந்த இடங்களுக்கு வருகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்க கர்த்தர் உயர்த்த போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய கையை பிடித்து கர்த்தர் உயர்த்த போறவர் நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஆமென். நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டியோ, எந்த இடத்தில் கேவலப்பட்டியோ, அந்த இடத்தில் உன் சந்ததிகளில் கூட கர்த்தர் உயர்த்த போறார். ஓ ஜீசஸ். அல்லேலூயா. காரணம் உன்னை ஆசீர்வதிக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டம். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். 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 கள்ளத்தனத்தில் சொத்து சம்பாதிக்க நிக்க கூடாது. இந்த தமிழ் புரியுதா? ஆமா. அல்லேலூயா. ஆண்டவர் தாரது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கணும். ஆமென். ஹalleluya. ஒரு எல்லையை விரிவாக்குறது ஆண்டவர். நீங்க நம்பினா நோட் பண்ணி வைங்க. வருகிற புதிய வருஷத்திற்கு உள்ள உங்களுக்கு எங்க இடம் கிடைக்குது என்று உங்களுக்கே தெரியாத அனுபவத்தில் கர்த்தர் உங்களுக்கு இடத்தை பெருக பண்ண வைக்க போறார். ஓ ஹalleluya. ஹalleluya. அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya. ஹalleluya. ஆனா நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். ஆமென். ஒரு நேரத்தில் சாப்பாடுக்காக நீ அழுத நாட்கள் உண்டு. ஆனா உன்னுடைய பேரை சொல்லி ஆயிரக்கணக்கில் பிள்ளைகள் சாப்பிட போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. உன்னுடைய கைக்கு ஆண்டவர் தருகிற வருமானத்தை வைத்து, உனக்கு வருகிற நன்மையை வைத்து அநேக ஏழை குடும்பங்கள் போஷிப்பிக்கப்பட போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இது சொல்லுகிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாது, முன்னோட்டு போங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை இந்த மணப்பாறையில கர்த்தர் நிறைவேற்ற போறார். எத்தனை தடவை இந்த இடத்தை விற்கிறதுக்கு சத்ரு முயற்சி உண்டாக்கி பார்த்தான். எத்தனை தடவை ஸ்தாபனத்தை பூட்டுகிறதுக்கு முயற்சித்து பார்த்தான். எத்தனை தடவை இந்த ஆராதனை இல்லாமல் ஆக்குறதுக்கு சத்ரு பிளான் போட்டான். ஆனாலும் நிக்கிறோமே. இதை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஏதோ தகப்பன்மார்கள், ஏதோ தாய்மார்கள் கடந்த ஆண்டுகளில் இந்த மண்ணில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, கண்ணீர் வடித்திருக்கிறாங்க, வேதனை அனுபவித்திருக்கிறாங்க, தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. யார் இதை பிடிங்கி மாற்ற பார்த்தாலும் நடக்காது. இது சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளுக்கு இது ஆசீர்வாதமாக நிற்கும். நீங்க அங்கே சொன்னாலும் இல்லாட்டாலும் அது நிற்கும். ஆமென். ஹalleluya. அவரை கை உயர்த்தி இயேசு ஆசீர்வதித்தாரா? இன்னைக்கு நான் நம்புகிறேன், நீங்க சாபத்தை சுமந்து போக மாட்டீங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை சுமந்து போக போறீங்க. ஆசீர்வாதத்தை சுமந்து போக போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? மூணாவதாக மத்தாய் சுவிசேஷம் 28:18 வாசிகள். மத்தாய் 28:18 உயர்ப்புக்கு அப்புறமாக அவர் சொன்ன வார்த்தை, மூணாவது வார்த்தை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தர போறார். ஓ praise the Lord. வல்லமையை பார்க்கிலும் பெருசு அதிகாரம். ஆமென். அல்லேலூயா. பட்ட மிலிட்டரிக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும் அதனுடைய அதிகாரியை ஆர்டர் போட்டா தான் இவனுக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த பகல் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களோட நாவுகளுக்கு என் ஆண்டவர் அதிகாரத்தை தர போறார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அம்மா பயந்துட்டு சொன்ன உடனே பிசாசு கீழ்பட்டு இருக்கு. அவங்க உள்ள நடக்கிறது அவங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். சாட்சி கேட்டப்ப நாம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவன் அடுத்து சொன்ன வார்த்தை அவங்களோட வார்த்தை அல்ல, அது அதிகாரத்தின் வார்த்தை. ஓ பிரைஸ் தி லார்ட். இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தர போறார். ஆல்ரெடி உங்களுக்கு வல்லமை ஆண்டவர் தந்து விட்டார். இந்த கூட்டத்தில் வல்லமை அல்ல, ஒரு அதிகாரத்தை தர போறார். ஆனா நம்ம அதை உபயோகப்படுத்த மாட்டோம். சோதரம். ஒரு பலவீனம் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்னா அது போ. நம்ம சொல்ல நிக்க மாட்டோம். ஏதாவது பாஸ்ட் சொல்லி போட்டது இருப்போம். சோதரம். அவர் சொல்லுவாரு, 1000 கொடுக்க வேண்டிய இடத்துல 200 கொடுத்தா சொல்லிட்டாங்க. அந்த சைடுல போயிட்டு ஆண்டவரே சீக்கிரம் அது போண்டா 1000 தாரது வேற அது இருக்கட்டும். சோதரம். தேவையில்லாத சாபம் இதுக்கு வாங்கி வைக்கிற. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். சந்தேகமா? பாம்புகளையும் தேடுகளையும் சத்துருடைய சகல நான் முன்ன சொல்லி இருக்கிற சர்ச்சில் வரைக்க அம்மா அண்டியாபிஸ் வேலைக்கு போயிட்டாங்க, அப்பா கொத்தனார் வேலைக்கு போயிட்டாங்க. 3 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், இளைய 2 பிள்ளைகளை மூத்த பிள்ளையோட கையில் பாதுகாப்பாக கொடுத்துட்டு அம்மா அப்படி வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவன் மத்தியானம் வீட்டுல ஒரு பாம்பு வந்தது. என்ன வந்ததா? இப்ப கண்ணு மூடினவர் திறந்திருக்கிறாங்க. ரோரி அல்லேலூயா. பாம்பு வந்த உடனே அந்த சண்டை நான் செய்து கொடுக்கும் போது இந்த வசனம், பாம்புகளையும் தேள்களை வைத்து பேசினேன், நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே கீழ்ப்படியும் என்று நான் பேசினேன். உங்க பிள்ளைகள் எல்லாம் வசனம் கவனிப்பாங்க. இந்த மூத்த பிள்ளை வசனம் நல்லா கவனிச்சிருக்கு. இந்த பாம்பு வந்த டைம்ல இந்த பிள்ளை நான் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன வசன ஞாபகத்தில் வந்திருக்கு. அந்த பாம்பிட்ட போய் சொன்னதா, அப்பாவும் அம்மாவும் வாரது வரை இதுல அடங்கி இது சொல்லிட்டு இந்த இளைய பிள்ளைகிட்ட விளையாட போவாடாம். கொஞ்ச நேரம் தாண்டி ஞாபகம் வரும்போது மறுபடியும் வந்து பார்ப்போம். இவ்வளவு காணப்பது கொஞ்சம் அசைமா. உனக்கிட்ட சொன்னது அடங்கி இருந்தது இல்லையா? நான் சொல்றது கேட்ட அம்மாயும் பிள்ளைகளும் சாட்சி சொன்னப்ப நல்ல அழகா இருந்தது இல்லையா? எப்படியோ 5-6 மணி ஆனப்போ அம்மா அந்த வேலை முடிச்சு வாரா. இப்போ இந்த பிள்ளை ஓடி போய், அம்மா ஞாயிற்றுக்கிழமை அங்கிள் சொன்னாங்க அது கரெக்டாமா? என்ன மக்களே, நம்ம என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க சொன்னால நான் பாம்பை சொல்லி வச்சிருக்கிறேன். அந்த அம்மா நினைச்சது கொஞ்சம் வா பேசுற பிள்ளை ஏதோ விளையாட்டு பேசுறான்னு நினைச்சு அம்மா ஓடி போய் பார்த்தப்ப உண்மையா பாம்பு இருக்கிறது. அம்மா ஒற்ற கத்தலே அந்த பஞ்சாயத்துல எல்லாரும் வந்தாங்களா? அல்லேலூயா. நான் கேட்டேன், வணக்க பிள்ளை தானான்னு கேட்டேன். அந்த பிள்ளைக்குள்ள தைரியம் போலும் சில ஆட்கள் சகோதரமாக வீட்டுல தைரியத்தோடு இருக்கிறது, பிள்ளைகள் வீட்டுல உள்ளது. சோதரம் பிள்ளைகள் இல்லாட்டா எல்லா ஜன்னல் குண்டி கரெக்டை போடுவோம். சோதரம் புரிகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். நீ சொல்லி பாரு. ஆமென். யார் சைத்துல விளைவினமாக இருக்கிறது, நீயே உள்ளுக்குள்ளால் சொல்லிக் கொண்டிருக்க. இந்த வியாதி என்ன செய்யாது, மாறாது. அது இப்படிதான். இந்த சாபம் தான் எனக்கு நீ விடுதலை கிடைக்கும். சும்மா என்னத்துக்கு நீ அப்படி இருக்கிறதோடு தான் இப்படி இருக்கிற. நீங்க வாரத பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. வியாதி பிடிச்சு அவன் ஸ்தோத்திரம் ஐசியூல நேரம் இறங்கி வாரத மாதிரி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வாரத பார்க்கணும். குளிக்காம நேர ட்ரெஸ் சைன் பண்ணாம கல்வி சொல்ல மாட்டீங்க. அங்க பாஸ்டர் பாக்கட்டு நான் வியாதியாட்டு படுத்தேன். அல்லேலூயா. உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நல்ல அழகா நீங்கள். யார் இவர்கள்? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு முடியாட்டாலும் தைரியமா நல்ல குளிச்சு பல்லக்க விளக்கி ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க. ஆமா, இப்ப ஸ்ப்ரே உண்டு இல்ல. அல்லேலூயா. நாம அந்த பகுதிக்கு போகல, அப்படியே வருவாங்க. ஸ்தோத்திரம். புலம்பல் 4-8 மாதிரி இருக்கு மூஞ்சி. அல்லேலூயா. வீட்டுல போய் வாசிங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. பாட்டு பாடுவோம். சந்தோஷமா இருங்க எப்பொழுதும். கையே தட்ட மாட்டோம், பாட்டும் பாட மாட்டோம். அல்லேலூயா. அவன் வேலைக்கு பார்த்த உடனே சிஸ்டர் ஒரு மாதிரி இருந்தீங்க, முடியல பாஸ்டர். இது கேட்க வைக்கிறதுக்கு வேண்டிய இது சாட்சிக்கு டைம் கொடுத்து பாருங்க.
எழும்பின நிமிஷம் அழ தொடங்குவாங்க. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். ஏதோ சின்ன காய்ச்சல் வந்தது, ஹல்லேலூயா, அதுக்கு அழுது அன்னைக்கு ஒரு புதிய விசுவாசி வருவாங்க. இவன் பாப்பா, இந்த விசுவாசி இந்த சர்ச்சில் வந்துட்டு 38 ஆண்டு ஆச்சு, இவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு வேற தீரல, இன்னைக்கு வந்து என்னிட கஷ்டம் என்ன தீர்வாப்பா, அது கேட்டுட்டு உள்ள உயிர் கொண்டு போவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையை சொல்லு, உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தருகிறார். ஆமென். நீங்க இங்க உட்கார்ந்து கட்டளையிட்டு பாரு, உங்க காம்பவுண்டுக்கு 4 எல்லைக்கு உள்ளாலே விடுதலை நடக்கிறது நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தேவ நாம மகிமைக்காக நான் சொல்லுகிறேன். டெல்லியில ஒரு மீட்டிங் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், உங்க எல்லைக்குள்ளால் இருக்கிற பாம்புகள் ஊந்து வெளியே போகிறது என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமென். எப்படியோ நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லி அவங்க அதை நம்பிட்டு அவங்க அது மாதிரி கட்டளையிட்டாங்க. சாயங்காலம் ஆகுறதுக்கு முன்னாடி பாஸ்டுக்கு போன், அங்க இந்த சைடுல 3 பாம்பு சத்து கிடக்குது, இந்த சைடுல 2 பாம்பு சத்து கிடக்குது. எல்லா விசுவாசிகளும் கூப்பிட்டு சொல்றாங்களா? ஹல்லேலூயா. நானே இது பார்க்கிறதுக்கு வேண்டி சாயங்காலம் அந்த பாஸ்டர் கூட சேர்ந்து அவங்க வீடுகளை போய் பார்த்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எப்படா கூட்டப்படி 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுல ஓடலான்னு இருக்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற பொல்லாத ஆவி ஜோம் பண்ணி கொண்டே இருக்கு. இன்னைக்கு அவன் லேட் ஆகி வரணும், இன்னைக்கு அவன் லேட் ஆகி வரணும். அத்தனை டைம் கூட இங்க என்ன செய்யலாம்? உட்காரலாம். சோதரன், நீ வீட்டுல போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான், இறங்கி போகிறதுக்கு உள்ள வார்த்தை அங்க செல்லுகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. அவ இவ்வளவு சொல்லிட்டு கண்ணிகளால யாரும் சொன்னாங்க இறங்கி போ பிசாசுன்னு இல்ல, நம்ம விட மாட்டோம். அது போக இருந்தாலும் ஏன் பாஸ்டர் கஷ்டப்படுத்துறாங்க இருக்கட்டும். ஹல்லேலூயா. சோத்ரம். ஆமா, ஜெபம் பண்ணாம இருந்தப்போ ஒரு பிரச்சனையும் இவங்க வார்த்தை கேட்டு உபவாசம் எடுத்து பாபி சாஸ்திரம் என்னைக்கு சொல்ல தொடங்கினோ அன்னைக்கு தொட்டு வீட்டுல இந்திய பாகிஸ்தானும். ஹல்லேலூயா. என்னைக்கு சண்டை உங்க வீட்டுல இல்ல, எங்க ஊருங்க சொல்லுகிறேன். ஆமே, இருந்ததை காட்டுல வியாதி என்ன செய்தது? அதிகமாயிடுச்சு. போராட்டம் கூடுனது. கணவன் 2 காலில் வந்த ஆள் இப்ப 4 காலில் வாராரு. அவன் பிள்ளை இப்ப அவன் சொல்ற இடத்துல நான் போனோம். ஹல்லேலூயா. என்னைக்கு இது தொடங்கினது? ஜெபம் கூடுனப்போ. அது வந்து இப்போ ஜெபம் வேண்டாம், பைபிள் வாசிப்பும் வேண்டாம். ஹல்லேலூயா. இப்படியே போலாம் இருக்கிற நல்ல விசுவாசிகளுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு அல்லேலூயா போடுவோம். நீங்கள் அப்படியே நரகத்துக்கு போங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம நிற்கிறது யுத்த களத்திலே, போர்க்களத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாஸ்டர் சொன்னது உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரியல. அவர் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் வந்தாரா, அவன் ஸ்தோத்திரம், ஒரு பிசாசு பிடித்த ஆளு, அவன் பிசாசு ஆடும் போது இவர் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரா, அவன் போ பிசாசுன்னு. அது போறது மாதிரி இல்ல. அவன் கடைசி சொன்னாரு, நீ போறியா நான் போட்டான். ஹல்லேலூயா. கடைசி இந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனாரா? ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி வந்திருக்கீங்களோ? இல்ல. ஆமென். இது என்னுடைய எல்லை. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற சொத்து, இது ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வீடு, இது என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், இது என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வாகனம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த திருச்சி ரோட்ல பெரிய ஆக்சிடென்ட்கள் நடக்கும், அது உண்மைதான். ஆனா என் வாகனத்துக்கு நடக்காது. ஸ்பெஷல் பாதுகாப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். அக்கப்பக்க வீடுகள் போராட்டங்கள் வந்தது உண்மைதான். ஆனா என் காம்பவுண்ட்ல வராது. உன் வார்த்தையில் கர்த்தர் எல்லையை போட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கட்டளையிட விரும்புகிறீங்க? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. உயிரோடு எழுப்பினவர் சொல்லுகிறாரு, பாம்புகளையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமையையும் மிதிக்கிறதுக்கு. அவன் உங்க காலுக்கு இன்னைக்கு அதிகாரத்தை தர போறா. வண்டி ஓட்டுறவருக்கு தெரியும், எவ்வளவு ஹை ஸ்பீட்ல ஓட்டினாலும் பிரேக் அடிச்ச வண்டி என்ன செய்யும்? ஆமென். இங்க 4-5 ஆட்கள் உண்டு, எனக்கு தெரியும், வண்டியே ஓட்ட தெரியாது. சோதரம், எத்தனை தடவை அந்த கார்ல கேரி நான் ஜோம் பண்ணி கொண்டு இருந்தேன் தெரியுமா? ஆளுங்க காட்டி தர மாட்டேன். ஒரு சோதரம் சொல்லுங்களேன். அதோட உங்களுக்கு தெரியும், நல்ல வேகமா வண்டி ஓட்டினாலும் பிரேக் அடிச்ச வண்டி என்ன செய்யும்? உன் காருக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதிகாரம். சொல்லுங்களேன். உங்க காலு பார்த்தப்ப இப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு படுகிற பாடு பார்க்கணும். சோதரம், முழங்கால் படி போட்டுட்டு வருஷங்கள் ஆச்சு. சோதரம், ஆனால் என்ன உண்டு? அதிகாரம். சொல்லுங்க. நம்பிக்கை இல்லையா? ஆமென். பிரேக் செய்யா. ஹல்லேலூயா.
சவுட்டுகிறதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சொல்லுங்க, அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். நீ சவுட்டுனதான் நான் திக்கியும். அல்லேலூயா. தூக்கத்திலே கனவு வேண்டாங்களாம், பாம்பு வந்ததாயிட்டு கால் எடுத்து சவுட்டுனாங்க, கணவன் நெஞ்சில தான் கொண்டுதான். அல்லேலூயா. அப்படி நீங்க யாரும் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதிகாரத்தை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அதிகாரம் உபயோகப்படுத்த வேண்டும்? இறங்கி போய் சொன்னா 2 செகண்ட் இறங்கி போயிட்டு மறுபடியும் வந்து நிக்க மாட்டாங்க. ஹalleluya. உன்னோட வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. பாத்தீங்களா, சமுத்திரத்தை பார்த்து இந்த எல்லை தாண்ட கூடாதுன்னு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது, இன்னைக்கு அது அங்கதான் நிக்குது. கீழ்ப்படியாத ஒரு ஐட்டம் உண்டு, நம்ம மட்டும் ஒரு சோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. ஆனா உன்னோட வார்த்தைக்கு ஆண்டவர் அதிகாரம் தர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் சத்துருவுக்கு தெரியும். ஒரு நாளை சர்ச்சில் பிசாசு பிடிச்ச ஒரு தம்பியை கொண்டு வந்தாங்க. நான் கொஞ்சம் தூர மீட்டிங்ல ஆயிருந்து அவன் கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கணும். அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவன் சொல்றேன் வர முடிஞ்சா நான் வாரேன், கொஞ்சம் தூரம் ஆயிருந்தது. ஆனா நான் இவங்க கூப்பிட்டது கொண்டு இவங்களுக்கு தெரியாமலே நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இங்க யாருக்கு தெரியாது நான் வாரது, யாருக்கு தெரியாது. நாம கிட்ட வர டைம் ஆனப்ப பிசாசு சொல்லுதான், போடா நீக்க போலீஸ் எஸ்ஐ தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. நான் பிள்ளைத்துல வந்து இறங்கின உடனே தம்பிமாருக்கு சொல்ல, பாஸ்டர் நீங்க வாரீங்கன்னு நாங்க எங்களுக்கு தெரியும். நான் சொல்ல, எப்படி தெரியும்? நான் சொல்லல, பிசாசு சொன்னா எஸ்ஐ வந்து கொண்டு இருக்கிறாங்க. உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் சத்துருவுக்கு தெரியும். போலீஸை பார்த்தா எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த நம்ம தோல்ல பார்க்கணும். ஹல்லேலூயா. தெரிஞ்சவருக்கு தெரியும் எந்த ராஜ்யத்தில் உள்ள அதிகாரி என்று. இந்த பகல் வேளையில் மற்றவர்கள் உன்னை பார்க்கறது மாதிரி அல்ல சகோதரா சகோதரி. சத்ருவும் உன்னை பார்த்து சொல்லுவான், உன்னோட ஜெபம் ஏறெடுக்கப்படாது, நீ பாவி, நீ கழித்து கொண்டால் நடக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல ஹல்லேலூயா நடக்கும். ஆமென். அவன் தேடுகளை பாம்புகளை மிதிக்கிறது மட்டுமல்ல, சகல ஜாதிகளை சீடர்களாக்கணும். அது முக்கியமான காரியம். இந்த சபையோட வளர்ச்சிக்கு ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த போறார். சந்தோஷம் இல்லையா? நீங்க கூப்பிட்டால் ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆனா நம்ம கூப்பிட மாட்டோம். சொல்றோம் நம்ம வாரதே கஷ்டம். வண்டி விட்டு தந்தா சாப்பாடு இருந்தா நம்ம வண்டி வருது. சொல்றோம் இங்க எல்லாம் எங்க ஊர்ல அதுக்கு அள்ளியில் சொல்லுங்களேன். இந்த அள்ளியில கேட்கறது பயந்து பயந்து கேட்கறது இல்ல, உயிரோடு இருக்கிறீங்களான்னு தெரிகிறதுக்காக அள்ளியில போடுங்க. அள்ளியில நீங்க கண்ணு திறந்து இருக்கிறோம் எனக்கு உறுதி இல்லை, ஜீவனோட இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லி அப்பா சர்ச்சில் வரைக்கும் என்ன சுதரம் ஜபிக்க கூப்பிட்டாரு. என்கிட்ட சொன்னாரு, சொல்லி அடக்கம் நடத்துறதுக்கு, மரணம் அடக்கம் நடத்துறதுக்கு 4 மணிக்காக அடக்கம், நீ 3:45 அப்புறம் வந்தா போதுன்னு சொன்னாரு. அப்பா சர்ச்சைக்கு நேரம் போனேன், எல்லாரும் வெல்கம் பண்ணி அவர் பக்கம் தான் உட்கார வச்சாங்க. நான் பார்த்தப்ப 4-5 ஆட்கள் படுத்திருக்கிறாங்க. எனக்கு சந்தேகம் இதுல யாராக்கு இறந்திருக்கிறாங்க. நான் ஏதோ அப்பாட்ட சொல்லுகிறேன், நான் அப்பா பேசுற வேற யாருக்கும் தெரியாது, புரியாது, எங்களுக்கு 2 பேருக்கு தான் தெரியும். சொல்றான் அவருக்கு நல்ல குழந்தை நான் பேசுறது. சொல்றான் நான் சொல்லி இதெல்லாம் அடக்க வேண்டிய கேஸாப்பா இல்லையா, உடனே ஒழுங்காயுது மரணம் வீடாப்ப ஆட்கள் எல்லாம் கவனிப்பாங்க, அவர்கிட்ட லேட்டாகி வராங்க சொன்னேன். இல்லையா நான் விடுவேன். நான் சொல்லி நான் சீரியஸாக கேட்கிறேன். உடனே அவருக்கு கோபம் வந்தது. கண்ணு நாடு நடுக்கு கிடக்கிற ஆளாக்கு இறந்தது. நான் பார்த்தப்ப இந்த நடுக்கு கிடக்கிற ஆளு கண்ணு திறந்து தான் படுத்திருக்கிறாரு, அக்கம் பக்கம் படுத்திருந்தவரை கண்ணு திறந்து தான் படுத்திருந்தாங்க. அதாக்கு எனக்கு சந்தேகம் வந்தது. அப்பதான் அவர் சொன்னாரு, சிலரோட உயிருக்கு கண்ணு வழி போகுமா, அது இப்படிதான் இருக்குமா. அதுதான் பாஸ்டர்மார்கள் அடிக்கடி அள்ளியில் கொடுங்கும், பக்கத்தில் இருக்க கை கொடுங்கிறது சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? நீ உயிரோடு இருக்கிறத பாக்குறதுக்கு வேண்டி கைகளை தட்டி விட. இப்பதான் ஒரு சந்தோஷம், உயிரோடு தானே நாள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜாதிகளை சீடர்களாக்க கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. சில ஆட்களுக்கு விசேஷித்த வரம் உண்டு. நான் என்ன இந்த அம்மாட்ட ஒரு 100 ரூபாய் கேட்கறேன்னு நினைச்சு விடுங்க, இருந்தாலும் தர மாட்டேன். ஆனா சில ஆட்கள் போய் இந்த அம்மாட்ட கேட்டுவாங்கட்டு, அல்லேலூயா, இல்லாட்டாலும் அங்கிட்டு கடன் வாங்கியாலும் அம்மா கொடுப்பாங்க. அது சில ஆட்கள் கேட்கிற நேக்கு பாத்துருக்கீங்களா? இங்க கூட வாங்கலே. அல்லேலூயா. இந்த காலேஜ்ல பிள்ளைகள் சேர்க்கிற ஆட்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரின்சிபால் கூப்பிட்டு வாங்கிட்டு வர மாட்டேன். ஸ்தோத்திரம். சில ஆட்கள் நேக்கு உண்டு. போய் இருந்து உட்கார்ந்து பேசி அவங்கள வீட்டுல ஒரு ஆள மாதிரி ஆகி, அல்லேலூயா, இவங்க கமிஷன் கிடைக்கல. சொந்தரம் போச்சு. இங்க தெரியல, நான் எந்த ஊர்ல காரியம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொந்தரம் போச்சுல்ல. சொந்தரம். அல்லேலூயா.
அல்லேலூயா. இன்னைக்கு 10 மணி கூட்டம்னு சொன்னோம், வந்தது எப்போன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்படிதான் வருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மிஷனரி சபையாக இந்த சபையை மாற்ற போறாங்க. உங்களோட வார்த்தைகள் அநேக ஆத்துமாக்கள் இங்க வர போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஆமென். கடந்த 2 வாரம் வந்து எங்களோட சபையில் மறுபடியும் ஆராதனை ஸ்டார்ட் ஆச்சு. சாயங்காலம் நடக்குது. இன்னைக்கு நடக்கு 4 மணி to 6 மணி வரை. அடுத்த வாரம் 10 மணிக்கு மறுபடியும் கூட்டம் தொடங்க போறோம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்கள் கேட்டதில் எனக்கு தபலை வாசிக்கிற ஒரு ஆள் வேணும், கீபோர்டு வாசித்து ஒர்ஷிப் நடத்த ஆள் வேணும். அதெல்லாம் நேரம் இருந்தாது, சபையெல்லாம் உடைஞ்சது. இனி புதுசாக எனக்கு ஆள் வேணும். அல்லேலூயா. நான் இப்ப யாரை கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சபை ஒரு தடவை உடைஞ்சது கொண்டு இது யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன், எனக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, நான் பொறுப்பெடுக்க போறேன். காரணம் ஊழியம் என்னுடையது. தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன். 2 வாரத்திற்குள்ளால 3 பேர் போன் அடிச்சாங்க. அதுல ஒரு ஆள் தபலிஸ்ட், ஒரு ஆள் நல்ல கீபோர்டு வாசித்து வர்ஷிப் நடத்துவாங்க. அவங்க கண்ணு காணாது, ஆனா நல்ல பாடு. நான் என்னுடைய பல கண்டிஷனர்கள் பாடி இருக்கிறாங்க. எனக்கிட்ட கேட்கறாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சில் எல்லா சண்டையில நான் பாடி வர்ஷிப் நடத்த வரட்டான்னு. காசு ஒன்றும் வேண்டாம். நான் எதற்கு என்னோட சபையோட அனுபவத்தை சொல்லுகிறேன். இந்த சபையில் கேட்டு ஆட்கள் வர போறாங்க. நம்புறீங்க? வரும் நாட்கள் ஆன்லைன்ல மீட்டிங் நடக்கும். ஆமென். இப்ப நடத்தாதது நீங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அது வேண்டாம். இப்ப நடத்தாதது இல்லையா? வரும் நாட்களில் ஜாதிகள் இந்த மக்கள் இங்க வருவாங்க. நம்புறீங்களா? இந்த இடம் விட்டு போகாமல் இங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்ப போறார். ஹalleluya. கர்த்தர் அதை செய்வார் என்று விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். மார்க் 16:14. நான் சீக்கிரம் நடத்த போறேன், 1 மணி வரை போகாது. பட் இப்ப நீங்க சீக்கிரம் வாசிங்க. 16:14 மார்க். சீக்கிரம். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானே நீங்களோ, நான் என் சீஷரோட கூட. பசங்க மார்க் 16:14 தானே? 16:14. 16:14. கடிந்து கொண்டார். ஆமென். உயர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த அடுத்த சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, அவிசுவாச கிருதயத்தை கடிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அவிசுவாச கிருதயோட யாரும் இருக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு எல்லாம் நல்ல விசுவாசம் உண்டு. அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசுவாச இதயத்தை தர போறார். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறது, காரணம் காணப்படாது, நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனைக்கு விசுவாசம் வேணும்? ஹalleluya. விசுவாசம் இருந்தா தான் ஜெபிக்க முடியும். ஆமென். விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணா என்னோட இதய கவலை ஆண்டவருக்கு தெரியாதா? நான் இத்தனை மனிதரை சொல்லிக் கொண்டு இருக்கணும் அவர்கிட்ட. அல்லேலூயா. வேற வேலை இல்லையா? சோதரம். அதை காட்டில் வேற ஏதாவது வேலைக்கு போலாது, எழுப்பி போயிடுவோம். சோதரம். பின்ன கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவோம், ஞாபகத்தில் ஒரு 4 பாட்டு பாடுவோம், பைபிள்ல கொஞ்சம் வசனம் சொல்லுவோம். அப்ப நம்ம நினைப்போம் 1 hour ஆச்சல். போய் பார்க்க அந்த வலிய சூஜி 3 தான் வந்து நிற்கும். அல்லேலூயா. நம்ம 1 hour ஆனது மாதிரி நமக்கு இருக்கும். ஹalleluya. காரணம் நமக்குள்ள விசுவாசம் வரல. இதுவரைக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தர போறார். அந்த விசுவாசம் வரக்குள்ள இருந்தா அடுத்து என்னைக்கு கூட்டம் உண்டு, அடுத்து என்னைக்கு ஜெபம் உண்டு, அந்த ஒரு ஆர்வம் நமக்கு வரும். இப்ப வரல எனக்கு தெரியும். இப்ப இல்லாம என்ன கூப்பிடுறாங்க, இங்க வாங்க பாஸ், இங்க வாங்க. நல்ல கண்ணை மூடிக்கிட்டு சோதரம். நான் அந்த மைக்கு கொண்டு அங்க போனா கஷ்டமா இருக்கு, எத்தனை கிட்ட போக முடியும்? அதுவும் நான் இங்க நிக்கிறேன். சோதரம். தூக்கம் வந்து எனக்கு புரிஞ்சுது, பசி தொடங்கினது புரியுது, ஆனால் விட மாட்டேன். நல்ல 1 மணி வரை. நல்ல என்ன முறுமுறுத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் முறுமுறுத்து பார்த்தீங்களா? ஒடிசியாடி இருக்கிறது. நல்ல அது பிரச்சனை இல்லை. 1 மணி 2 போட்டா தூக்கம் வராத மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, நாங்க உள்ள கொண்டு ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நிறுத்தட்டும். அல்லேலூயா. கவனியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அது இதயம் கடினமாக ஆகக்கூடாது. இதயம் கடினமாக கூடாது. ஸ்தோத்திரம். சபைக்கு வரப்ப இதயம் கடினமாகும். நான் இந்த சபைக்கு வர மாட்டேன், என்ன எதிர்பார்க்கிறேன்? ஸ்தோத்திரம். ஹலோ. மேரேஜ் வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. குளிப்பேன், பல்லு விளக்குவேன், சாப்பிடுவேன், அதெல்லாம் நான் செய்வேன். இங்க வர மாட்டேன். வேலைக்கு வீட்டுக்கு வரலாம்,
காலேஜுக்கும் அல்ல, ஸ்கூலுக்கும் அல்ல, சர்ச்சில் பிசாசு இருக்கிற தீர்மானம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டீங்க. உங்களை பார்த்தாலும் தெரியுது இது போல நல்ல ஒரு ஜாதி வேற இல்ல. ஒரு சோத்திரம் பண்ணுங்க. ஆமா, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், குளிக்க மாட்டேன், பல்லு வளர்க்க மாட்டேன் தீர்மானம். எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை. ஆமே, ஊர் மக்கள் அதை தூக்கி கொண்டு குளத்துல போடுவாங்க. சோத்திரம். ஃபர்ஸ்ட் தீர்மானம், நான் இந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன், திருவிருந்து எடுக்க மாட்டேன், நான் இந்த தசமா கொடுக்க மாட்டேன், நான் பைபிளே வாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன தந்தாரு எனக்கு இவ்வளவு ஜெபம் பண்ணி. சோத்திரம். ஹலோ, நீங்க சோத்திரம் சொல்லல. ரீசெண்டா தம்பி வந்து சொல்லுற, அங்கிள் நான் பிரேயரே பண்ண மாட்டேன். ஏடா 3 பெண்களோட போட்டோ வச்சு நான் ரகசியமா பைபிளுக்குள்ள வச்சு எத்தனை மாசம் ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டு ஒன்னால தந்து விடாமா? அவன் அந்த 3 பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆச்சு. சொல்றான். அதுകൊണ്ട് அவன் இனி என்ன செய்ய மாட்டானா? நான் உங்களை சொல்லல, அந்த பையனை சொல்ல. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பொண்ணுக்காக இல்ல, வேற எதுக்காக கேட்டு கிடைக்காதது கொண்டு நீங்க இப்ப ஜெபம் நடத்தி வச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு காலம் எழுப்பி எனக்கு ஆக்சிஜன் வேணும் என்று ஜெபம் பண்ணவர் மட்டும் கை தூக்குங்க. ஆக்சிஜன் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணவங்க ஒருத்தர் இல்லையா? அல்லேலூயா. சுவாசம் இழுக்க தாரங்க இருக்கிறீங்களா? பக்கத்துல கொஞ்சம் பாருங்களே. ஃப்ரீயா கிடைச்சது கொண்டு நல்ல இழுத்து கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காரணம் இயேசுப்பா சுவாசம் தராம இருந்திருந்தாங்க, இன்னைக்குள்ள கூட்டம் உங்க வீட்டுல நடந்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பட்டு உயிரோட வச்சிருக்கிறீங்களே, நன்றி என்று சொல்லு. நமக்கு தெரியாமலே யாரோ காரணம் வந்து தட்டி எழுப்பி விட்டாங்க. சரிதானா? இல்லாட்டா வேற ஆட்கள் வந்து என்ன குளிப்பாட்டி ட்ரெஸ் போட வச்சு நல்ல படுக்கையில் கொண்டு வச்சிருந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எழுப்பி விடாம இருந்திருந்தாங்க. அல்லேலூயா. சோத்ரம். என்ன தட்டி எழுப்பி விட்டீரே. அல்லேலூயா. அவனோட தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே என்னை தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே. உயிர் தந்தாரா? காப்பாற்றினாரா? ஒரு கையில போனும் வச்சு ஒரு கையில ஸ்டியரிங் பிடிச்சு தூக்கி நீ ஓட்டுனப்பா. அல்லேலூயா. போன்ல யாவனோ திட்டி கொண்டு இருக்காங்க. அல்லேலூயா. சோத்திரம் சொல்ல மாட்டீங்க. கோவம் எல்லாம் போன் வழி அங்க போகுது. அல்லேலூயா. புது பாஷை, புதிய மொழி எல்லாம் பேசுறாங்க. யாரும் கேட்கறாங்க கை தூக்கணுமா? வேண்டாம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அப்படியான சந்தேகப்படுவாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல விசுவாசி, நல்ல ஆட்கள் இருந்தாங்க, எல்லாரும் நம்பி இருக்கிறாங்க. அதுകൊണ്ട് தயவாக கை தூக்கி காட்டி கொடுக்காதீங்க. சோத்ரம். நீ எத்தனை கெட்ட வார்த்தை பேசி போன் அடிச்சு அல்லேலூயா சினிமா பாட்டு போட்டு டிரைவ் பண்ணி தூக்கி போன போயும். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவன் காத்தாரா? அந்த கை கொஞ்சம் செஞ்சிருந்தீங்க, பாண்டி லோரி கடியில போய் நின்றுருப்பேன். அல்லேலூயா. ஓ ஹalleluya. ஆண்டவருடைய காத்தாரே, நீ தூங்கி வண்டி ஓட்டியும் தூங்காமல் அவர் உன்னை நடத்தினாரே. என்னை நடத்தினார் அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அது காத்தாரே. நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை அது காத்தாரே. அவர் நல்லவர் உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. தொட்டி குளித்து பாடி அல்லேலூயா. மறுபடியும் அல்லேலூயா. நீ கேட்காத எத்தனையோ காரியங்கள் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யவில்லையா? கடந்த வாரம் இந்த ஊர் பக்கம் ஒரு விசுவாசிட பையன் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். 20 வயசே ஆகலையா? ஆமென்.
ஊர் மக்கள் எல்லாம் அங்க போனபடின்னு நானும் போனேன். நான் நினைச்சேன் அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சு ஒரு ஓரத்துல நான் போய் ஒதுங்கி நிற்கிறேன். என் தலை கண்ட உடனே அந்த சிஸ்டர் சத்தம் விட்டு, பாஸ்டர் நீங்க தான் அன்னைக்கு சொன்னீங்க 1 வருஷத்துக்கு நீ பைக்கே தொடாத மக்களே. என் பிள்ளை கேட்கல பாஸ்டர். எல்லாரும் என்ன பார்க்க தொடங்கினாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. பைக் வாங்கி கொடுக்காத இருந்தா இவன் பின்ன உபவாசத்தை எடுப்பாய். அல்லேலூயா, சோதரம் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா, உங்க பிள்ளைகள் ஆண்டு பாதுகாக்க இல்லையா? நன்றி சொல்லுங்களா? பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. பிரயாணத்தில் பாதுகாத்த ஆண்டவருக்கு நீங்க உண்மையாக நன்றி செலுத்தினால் உங்க வாகனங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் இந்த பகல் கூட்டத்தில் ஆண்டுகிறார் முத்திரை வைக்க போறான். இயேசுவின் ரத்தம் நீ ஓட்டுகிற சின்ன வாகனம் முதல் பெரிய வாகனம் வரை நீ பிரயாணம் பண்ணுகிற எல்லா வாகனங்களில் இப்போ ஸ்பெஷல் தூதர்களை கர்த்தர் அனுப்பி இயேசுவின் ரத்தம் அடையாளமாக வைக்க போறான். நம்புகிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்திற்கு விலை உனக்கு தெரியாது, பிசாசுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற அன்புக்காக நன்றி என்று சொல்லு. என் குடும்பத்தை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. உங்க சரீரத்தில் நீங்கள் சுமந்து நடக்கிற வியாதி கொஞ்சம் ஒன்றும் இல்லை. ஸ்கேன் எடுத்து பார்க்காதோடு தெரியாம இருக்கிறீங்க. உள்ள இருக்கிற கட்டி தெரிஞ்சிருந்தீங்க நேரமே மேல போயிருப்பீங்க. சாப்பிடாம எனக்கு கேன்சர், நம்ம தான் வியாதிக்கு பேர் போடுவோம். ஒரு சின்ன பரு இருந்தா போதும் நம்ம என்ன பேர் போடுவோம், இது கட்டி கேன்சர் தான். டாக்டர் சொன்னாலும் விட மாட்டோம். இல்ல டாக்டர் உங்களுக்கு தெரியாது, என் தாத்தாவுக்கு இப்படிதான் இருந்து அவர் 100ஆம் வயசுல போனாரு. இல்லையா, என்னடா அப்பாவுக்கு இப்படிதான் இருந்தது, அவர் 89ல போனாரு, நான் மிக்க ஒரு 50ல போவேன் இந்த கட்டி கொண்டு. சோத்திரம் உங்களோட சொல்லல. இல்லையா, சோத்திரம் சோத்திரம். வாக்குத்தத்தம் நம்புகிறவர்கள் இருக்கிறீங்களா? என்ன கட்டி இருந்தாலும் அல்லேலூயா, அவர் எல்லாம் சுமந்து தீர்த்தாரு, எல்லாம் சுமந்து தீர்த்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேற்றைக்கு நான் பேசினேங்க, எல்லாம் முடிந்தது. வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் உனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறவங்களே, எல்லாம் செய்து முடித்திருக்கிறா. ஆமென். எவ்வளவு கோடி கடன் உனக்கு கொண்டது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னோட பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அது செய்து முடித்து விட்டார். இன்று முதல் அவன் கைக்கு வந்து சேர போகிறது. ஹalleluya. ஏன்னு தெரியல, நான் ஒரு மேடையில யாரையும் பிளஸ் பண்ணி மெசேஜ் கொடுக்க மாட்டேன். காரணம் எங்க போனாலும் குறைகள் தான் சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். ஆனால் இன்னைக்கு மனப்பாறையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாத செய்தியை தந்து கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசம் முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. உங்க ஸ்தாபனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்புகிறவர்கள் இந்த கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஒன்று 2 காரியம் கூட சொல்லி நான் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. லூக்கா 24:36 வாசிங்கள் சீக்கிரம். 24:36 லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். ஓ பிரைஸ் தி லார்ட். நீங்க அந்த வார்த்தையை நிசாரம் போல பார்க்கறீங்க. எத்தனை ராத்திரி நானே அழுது இருக்கிறேன். கொஞ்சம் சமாதானம் உங்களுக்கு மனசுக்கு தாங்கப்பா. நீங்க கிண்டல் பண்ணினாலும்